Hi, this is Hussain from Cheran Academy. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றின புரிதல்கள் நமக்கு நிறைய இல்லை. அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய லாஸ் பண்ணியிருப்போம். அண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் அடுத்து என்ன பண்ணலாம், இவன் சொன்னான் அவன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன, இதை நீங்கள் எப்படி அணுகணும், இதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ ஸ்கேம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சேரன் டாக்ஸில். நம்ம கூட இன்றைக்கி இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் திரு நாகராஜ் அவர்கள். சார் பல வருடங்களாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கார், பல புத்தகங்களை எழுதியிருக்காரு, அண்டு நிறைய பேருக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்காரு, கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கார், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ இவருடைய அனுபவம் அண்ட் இவர் என்னென்ன பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறத சேரன் டாக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். சார், இப்போது எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நான் கேட்குற ஒரு முதல் கேள்வி, இப்போது நீங்கள் வந்திருக்கீங்க, திரு நாகராஜ் அவர்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் எப்படி உங்களுடைய இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அண்ட் நீங்கள் சந்தித்த நல்ல அனுபவங்களும் சரி, குறிப்பாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆனீங்க, எப்படியெல்லாம் ஃபெயில் ஆனீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஈஸி மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தில் இருக்காங்க. இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது படங்களாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்தாலும் சரி, மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒன்று. ரெண்டாவது, தோல்விகள் நேரும்போது, குறிப்பாக ட்ரேடிங்கில் தோல்விகள் நேரும்போது விபரீதமான முடிவுகள் அவங்க எடுக்கிறாங்க, நிறைய ஸ்கேம்ஸில் சிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரு மிகப்பெரிய இடத்துல அடைஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய புத்தகங்களும் இது ரிலேட்டடாக எழுதியிருக்கீங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு அனுபவத்தை வாங்கியிருப்பீங்க இல்லையா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு அனுபவத்தை வாங்கியிருப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். அது என்ன, நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க சார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனுபவங்கிறது வாங்கி பல அடிகள் இருந்து அதை ஏற்றணும். ஆமாம், அதெல்லாம் துரத்தி அடித்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆரம்பத்தில் எப்பவும் போல தான், ஒரு சராசரி இந்திய நடுத்தர குடும்பத்தில் இன்ஜினியரிங் எப்படி படிக்கிறது கட்டாயமோ அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி இண்டஸ்ட்ரி நோக்கி தான் என்னுடைய பயணம் இருந்துச்சு. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் நான் ஜாயின் பண்ணேன், நெட்வொர்க் இன்ஜினியரிங். நெட்வொர்க் இன்ஜினியரிங் தான் என்னுடைய ஆரம்ப காலகட்டம். எனக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, வீட்டுக்கெல்லாம் நம்ம பணத்தெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் சொல்லிட்டாங்க, ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஏதாச்சும் உருப்பிட்டீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி தண்ணி தெளித்து பெங்களூர் பக்கம் அனுப்பிச்சி விட்டாங்க. நம்மளும் ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் ஜாலியாக உட்காந்துட்டோம். அப்போல்லாம் ஒரு 3000 ரூபா பெங்களூரில் பிஜி ரேட் 3000 ரூபா கொடுத்தா இடம் 3 வேளை சாப்பாடு போட்டுருவாங்க. அப்போ 2006 அந்த காலகட்டங்கள். இப்பெல்லாம் அந்த பிஜிலாம் கிடைக்கிறது, இப்போ 3000 கொடுத்தா பாத்ரூம் சைஸ் கூட இடம் இருக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ அவ்வளோதான் என்னோட பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். அதிகபட்சம் போச்சுன்னா இந்த பக்கத்தில் ஃபோரம் மால்னு ஒன்று இருக்கும் பெங்களூர், அங்கே போய் ஸ்டெப்பில் உட்காந்து டைமை பாஸ் பண்ணுவோம். இவ்வளோதான் வேலை. ஸோ மாதம் எனக்கு அமௌண்ட் மிச்சமாகும், என்னோட சேலரியில் அமௌண்ட் மிச்சமாகும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு ஒரு பேசிக் ஐடியா இருந்ததே தவிர அது வரைக்கும் நான் உள்ளெல்லாம் போகலை. அப்புறம் பணத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுலையும் எனக்கு பிரயோஜனமாக தெரியல. வச்சுக்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு செலவு பண்ணுவோம். மந்த் எண்டில் ஒரு பணம் மிச்சமாயிருச்சுன்னா ஏதாவது புதுசாக போய் ஏதோ ஒரு டேப்பு அப்போலாம் பார்த்தா புதுசாக எக்யூப்மெண்ட்ஸ் வர காலகட்டம் வந்துட்டு இருக்கிற காலகட்டம். அது ஃபோனெல்லாம் அப்போல்லாம் டார்ச் லைட்டோட ஃபோன் வந்தாலே பெரிய ஃபோன், அந்த மாதிரியான காலம். புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கிடுவோம், டைமை பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். சரி, ஒரு கட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐடி கம்பெனி தானே அப்படின்ட்டு ஐடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, 3ஆம் தேதி நம்மளுக்கு சேலரி சார், 2ஆம் தேதி அக்கௌண்ட்டில் என்ன பணம் மிச்சம் இருக்கோ அதை தூக்கிட்டு போய் ஸ்டாக் வாங்கி வச்சிடறது. ஓகே, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். 2ஆம் தேதி வரைக்கும் என்ன செலவு இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்பேன். 2ஆம் தேதி என்ன அமௌண்ட் மிச்சம் இருக்கோ இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். 2ஆம் தேதி நைட்டு மட்டும் ஏழையாக இருப்பேன். 2ஆம் தேதி 3ஆம் தேதி காலையில் வந்துச்சுன்னா சேலரி வந்துடும். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டாக் நான் வாங்குறேன், அப்படி ஐடி ஸ்டாக்ஸ் நான் வாங்குறேன்னா இந்த மாதம் ஒரு 640 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 640 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை வாங்குறேன். அடுத்த மாதம் 2ஆம் தேதி நான் அதை வாங்க பொழுது அதோட விலை ஒரு 660 ரூபா இருக்கும். ஏன்னா அப்போ ஐடி பூமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். Y2K ப்ராப்ளம் முடிஞ்சு 2000 Y2K ப்ராப்ளம் முடிஞ்சு இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் நல்ல பூமிங்கில் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வர வேண்டியது வருது. பூமிங்கில் இருக்கு அந்த காலகட்டத்தில். ஸோ ஏறிட்டே இருக்கும், ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறிட்டே இருக்கும். சும்மா சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் பேர் வச்சாலே அந்த கம்பெனியோட ஸ்டாக் ஏற அந்த காலகட்டம். அப்போ நம்ம
640 வாங்குவோம். அடுத்த மாதம் 2ஆம் தேதி வாங்கினாலும் போனால் அது திடீர்னு 680 இருக்கும். அடுத்த மாதம் போனால் 720 இருக்கும். ரொம்பவுமே ஏறிட்டே இருந்தோம். எனக்கு இது ஒரு கில்ட் ஃபீல் மாதிரி இருக்கும். பெருசாக ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுறோமோ, போன மாதம் இன்னொரு 4 ஸ்டாக் எச்சா வாங்கி வச்சுருந்தா இன்னொரு 40 ரூபா எச்சா கிடச்சிருக்குமே, அந்த மாதிரி ஒரு தாட்லேயே ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி நம்ம இப்படி பண்ணால் கரெக்டாகாது, ஒட்டு மொத்தமாக ஸ்டாக்கை வாங்கி வச்சுருவோம், ஏதோ ஒன்று பண்ணி ஒட்டு மொத்தமாக ஸ்டாக்கை வாங்கி வச்சுருவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாட்ட தான் பணம் கேட்டேன். எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் அந்த கஜானா பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு. எங்கள் அப்பா கடை தான் வச்சுருந்தார். அவர் இந்த ஃபேன்சி பாத்திரமெல்லாம் விற்பார். அவர் சிம்பிளாக ஒரு விஷயத்த கேட்டார். நான் கடையில் வியாபாரம் பண்ணுறேன், நான் ஒரு குண்டாவையோ 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறேன், எனக்கு பொருள் கண்ணுக்கு தெரியுது, நீ ஏதோ வியாபாரம் பண்ணுறேன்னு கேட்குற, பொருள் கண்ணுக்கு காட்ட மாட்டேங்கிற, நீ பொருள் கண்ணுக்கு காட்டி நான் பணத்தை நான் எங்கே போய் பொருள் கண்ணுக்கு காட்டேன். அப்போ அது கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அது டிமார்ட்டுக்குள்ளே அப்படியே பொருள் கண்ணுக்கு தெரியாத வியாபாரம், அது என்னடா வியாபாரம், அது என்னால் தர முடியாதுன்னு திட்டி அனுப்பிச்சு. அவர் கேட்குற கேள்விக்கு என்னால் எனக்கு அன்னைக்கு பதில் சொல்ல முடியல. ஓகே, அன்னைக்கு பதில் சொல்ல முடியலனால அவருக்கு என்னன்னா பொருள் கண்ணுக்கு தெரியல, அப்போ இது வியாபாரமே கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டார். கன்வென்ஷனலாக இருக்கு. சரி வேற எப்படி இதை கொண்டு வரலாம் அப்படின்னா, போட ஒரு பர்சன் 10 பேர் கூப்பிட்டு அன்னைக்கலாம். சார் லோன் வாங்குறீங்களா, சரி. அன்னைக்கு வேற நம்ம ட்ரிகர்ல இருந்தோம், யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒருத்தன் லோன் வாங்குறேன், ஆமாம் வாங்குற கொடு அப்படின்னாச்சு. 3 மாதம் ஃப்ளேஷிப் தானே, எதாவது வச்சுக்க. அப்படியே அவங்ககிட்ட ஒரு லோனை வாங்கி இருந்த காசு எல்லாத்தையும் புரட்டி, நம்ம ஆல்ரெடி வச்சு சேர்த்து சாக்கில் அப்படி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஐடி ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளாக மாதம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அது கொஞ்சம் ஏறி இருக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷம். இஎம்ஐ கட்டுவோம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இஎம்ஐ போயிருச்சுன்னா உடனே இஎம்ஐ கட்டிட்டு அந்த மனசு ஒரு பதட்டம் இருக்கும், உடனே இது ஓப்பன் பண்ணி பார்த்து சந்தோஷம். இஎம்ஐ கட்டினதை விட அதிகமாக ஏறிடுச்சு, நம்ம சூப்பர்மேன் தான் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. நான் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ஐடி பூமிங் பீரியட்ல ஓரளவுக்கு ஒரு கட்டத்தில் 18 lakhs பக்கமெல்லாம் போயிடுச்சு. 2007 ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நல்ல ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 48% பக்கமாக ப்ராஃபிட்டில் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, சாட்டிஸ்ஃபைட்னா இன்னொரு ஒரு வருஷம் பார்த்துட்டு வேலையை ரிசைன் பண்ணுறது. பட் அந்த ஒரு வருஷத்துல தான் ஏழு அங்கே தான் வருது, நம்மளுக்கு தெரியல, கட்டு தெரியல அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது, போயிடுச்சு. 2007 ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நாராயணமூர்த்திக்கு எகென்ஸ்டா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஓப்பன் பண்ற ரேஞ்சில எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். நீ ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு ஸ்டாக் வித்த, நான் ஸ்டாக் வாங்கி ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறேன், உனக்கு ஆப்போசிட்ல சேர போட்டு உட்கார்றேன் அப்படிங்கிற அளவுக்கு ஐடியால போயிட்டு இருக்கு. பட் இந்த 2007 ஸ்டார்ட் ஆகி போக என்னன்னா யூஎஸ்ல ரிசெஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, அங்க டல்ல அப்படியே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர்கள் சர்க்கிள்லயே நிறைய பேர் அங்க துண்டக்கான துணியக்காரன் இந்தியாவை நோக்கி வர்ற நம்ம அப்படி போனாதான் போகுது. பட் அந்த இம்பாக்ட் அந்த டைம்ல ஸ்டாக்ல கொஞ்சம் கூட பிரதிபலிக்கலையா சார்? இல்ல பிரதிபலிச்சது. முதல்ல இந்த 2000 ரிசெஷன் அப்படிங்கிறது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஆமா, யூஎஸ்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அடிபடுறது பேங்க் தான் அடிபடுது. பேங்க்ஸ் தான் அந்த ஹவுசிங் கிரைசிஸ்ல ஏற்படுது. அப்போ பேங்க்ஸ் அந்த லாஸ் ஈடுகட்டுறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துறான். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட்டை கம்பெனிகள் பே பண்ண வேண்டியது வருது. அப்போ கம்பெனிகள் ப்ராஃபிட்டை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ஜாப்பை கட் பண்ணுறான். அப்புறம் அது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. அதுவே நீங்கள் 10 எபிசோட் பண்ணலாம். அந்த 2000 ரிசெஷனை நீங்கள் அன்னைக்கு வேலை போய் பாதியில் மாட்டி தற்கொலை பண்ணவங்க எண்ணிக்கையோட ரொம்ப அதிகமான ஒரு சூழ்நிலை. அதை வச்சு நிறைய படங்கள் கூட வந்துருச்சு. அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நிறைய சூசைடு நடந்துச்சு, வேலை போய் நிறைய அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு காலகட்டம் அது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அன்னைக்கு இந்த ஜாப்ல இருந்த அல்லது ஐடி ஃபீல்டில் புதுசாக சேர்ந்தவங்களுடைய ஃபீல். சார் நீங்கள் ஜாப் ஐடி ஃபீல்டு சொல்லிட்டீங்க, நாங்கள்லாம் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறோம். 2007-8 நாங்கள் 7ல் எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாரு யூஎஸ் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவன் வருவான் அள்ளிட்டு போயிடுவான்டா, மெக்கானிக்கல் அதெல்லாம் பார்க்க மாட்டான், வேலை கன்ஃபார்ம், உனக்கு எக்ஸாவேர்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது பயங்கரமாக இருக்கும் லைஃப் சேஞ்ச் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் அடி வாங்கினது எங்கடா போனீங்க இருந்துச்சு. இது எப்படி உங்ககிட்ட சொன்னாங்களா? சொன்னாங்களா எங்கடா அந்த யூஎஸ் டெக்னாலஜிப்பா அதெல்லாம் அந்த மாதிரி அப்பவே கம்மியாயிருச்சு. ஐடி ஃபீல்டுல ஒரு கம்மியாயிருச்சு, வேலை போக ஆரம்பிச்சது. பட்
அப்புறம் என்னன்னா அப்பெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்ல தான் நான் லாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 lakh ஒரு 8 lakh ஓவரால் வேல்யூ இருக்கு, 8 lakhs ப்ராஃபிட் இருக்கு, அதுதான் கம்மியாயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம், வேலையே போனாலும் பரவாயில்லைங்கிற ஸ்டேஜில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். மார்க்கெட் இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னன்னா அந்த 2000 எண்டில் தான் நம்ம ஆள் உள்ள வர்றோம். அப்படியே பேர் ஆரம்பிக்கிறாங்க, ராமலிங்க ராஜு. இன்னைக்கு வரைக்கும் என் தூக்கத்தை டெய்லி ஒரு நியூஸ் அதை பத்தி வந்துகிட்டே இருக்கு. அவர் அப்படி ஏமாத்திட்டாரு, கணக்கு அங்க தப்பு எழுதிட்டாரு, அந்த கம்பெனில 1000 ரூபாய் வேல்யூ இல்ல. அவர் அப்பதான் அந்த FIFA வேர்ல்ட் கப்போட ப்ராஜெக்ட் அவங்க தான் எடுத்து பண்றாங்க, சத்தியம் கம்பெனி எடுத்து பண்றாங்க. அதனால அந்த கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபோக்கஸ்ல இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியில அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது. அப்படியே போது, பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு, கம்பெனி மூடுறாங்க, வேலை இருக்கிறாங்க, நிறைய பேர் சூசைட் பண்றாங்க அந்த கம்பெனில. நடந்தது பயங்கரமான அடி. அந்த கம்பெனி அடி வாங்குதோ இல்லையோ, டெய்லி நான் அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணுவேன், போர்ட்ஃபோலியோ டெய்லி ஓப்பன் பண்ணுவேன். டெய்லி 1,50,000 காணாம போய்கிட்டே இருக்கு. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி மேல இருந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இருந்த நம்பிக்கை வந்து அந்த இஷ்யூல வந்து பெரிய அளவுல அடி வாங்குது. ஏன்னா எங்க அப்பா சொன்னதும் அங்கதான். ஏன்னா இங்க இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரியில பொருள் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது. நீங்க 40 கோடி ரூபாய் சாஃப்ட்வேர் இருப்பீங்க, அது ஒரு பென் டிரைவ் கூட, பேசிக்கலி அது ஒரு காத்து தானே விக்கும். ஆமா, அப்போ அப்பன் சாபன் வெப்பன் அப்போ எனக்கு எல்லாத்துக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பயம். ஓகே, இப்போ ஏன்னா நீங்க டாடா ஸ்டீல்ஸோ இந்த மாதிரியான கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னா அசட் இருக்கு. ஓகே, ஸ்டீல் ஓர் உள்ள இருக்கு, இது இருக்கு, இது இது இதோடைய வேல்யூ என்ன, இந்த ஒரு சாஃப்ட்வேரோட வேல்யூ என்ன, இதுக்கு என்ன இவங்க சொல்றதா வேல்யூ கண்டிப்பா. அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் பெரிய பயம் வர ஆரம்பிக்குது, ஐடி மேல இந்த நம்பிக்கை போக ஆரம்பிக்குது. ஐடி கம்பெனியோட ஸ்டாக்குகள் வந்து அடி வாங்குது. சத்தியம் மேல 1 ரூபா 2 ரூபாய்க்கு இந்த அம்மா பிச்சோட அது உழுக ஆரம்பிக்குது. எவ்வளவு இருந்துச்சு சார் நீங்க சத்தியம் வாங்கும்போது பீக்ல? கிட்டத்தட்ட நான் ஒரு 1100 ரூபாயிலாம் கம்பெனி பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியில் அது 5 ரூபா 6 ரூபா 2 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அவர் வேற வழி இல்லாமல் டெக் மஹிந்திரான்னு ஒரு கம்பெனி, அவங்க அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸ் வந்து அவங்க வந்து எல்என்டி டெக் மஹிந்திரா, எல்என்டியும் பர்ச்சேஸ் பண்ணாங்க, டெக் மஹிந்திரா பெரிய லெவலில் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கூட இணைச்சிக்கிட்டாங்க. பட் அது அவங்க பிரச்சனை அதை விட பெருசாக இருந்து, நம்ம பிரச்சனை அதை விட இங்கே நம்மளுடைய வேல்யூ 4 lakhs பக்கம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakh, நான் அது 18 lakhs வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்ணில் பார்த்துருக்கேன். ஒரு கட்டத்தில் அது 4.5 lakhs பார்க்குறேன் நான். அப்போ கூட எனக்கு ஒன்றும் தெரியல. அது இஎம்ஐ கட்ட போனோம் பார்த்தீங்களா, இஎம்ஐ போச்சு இல்லை, எப்போ போல இஎம்ஐ கட்டிட்டு அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், அது ஒரு 4.5 லட்ச ரூபாயில் இருக்குது. நம்ம சம்பாரிச்ச பணம் போகிறாங்க கூட ஓரளவுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். இது சம்பாதிக்க வேண்டிய பணம், ஏன்னா லோன் வாங்கியிருக்குது, ஸோ ஃபியூச்சர் இன்கம் அதுவும் சேர்ந்து போகுது அப்படிங்கிறத வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அந்த டைமில். இது எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் இந்த பணத்தை, ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த பணத்தை காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு அந்த டைமில் தான் நான் என்னென்னா நிறையா பேருக்கு பேச ஆரம்பித்தேன். அப்போ பெருசாக இதெல்லாம் கிடையாது, சோசியல் மீடியா அதெல்லாம் கிடையாது, ஆர்கூட்டு தான் ஃபேமஸான சோசியல் மீடியா. அப்போ அது ஒன்று தான் இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு ப்ரொஃபைலாக தேட வேண்டியது. அதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் தேடி இருக்கிறேன், அது வேறு மாதிரி ப்ரொஃபைலு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரொஃபைல் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்காங்க அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சு. அப்போ ஸ்கிராப்னு சொல்லுவாங்க இந்த ஆர்கூட்டில். சரி, அவனுக்கு அது மெசேஜ் அதில் அனுப்புவான், ப்ளே பண்ண மாட்டான். அப்போ தெரிஞ்சவங்களை யாராச்சும் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. படிக்கிறதுக்கு யூடியூப்பும் அந்த அளவுக்கு பெருசு அப்போ வளர்ந்துட்டு கூடிய காலகட்டம். அப்படியே ஏதாவது ஒரு போகும்பொழுது ஏதாவது புக்ஸ் பேர் அது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு டைட்டில் பார்த்தா போதும், அந்த புக்கை வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸ்டாக் மார்க்கெட்னு ஒரு வார்த்தை வந்திருந்தாலே போதும், ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு உதவுமா, என்ன இது எப்படி இந்த சினாரியோ வந்து வெளியே வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பணம் போனது கூட பெருசா இல்லை, எங்க அப்பாட்ட அது எப்படி சொல்லுவேன், அவர் செல்வ கட்டி அடிப்பாரு, நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படிப்பாரு. அது பையன் பெருசா இருந்தது, எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அந்த ஒரு ஷேம். ஆமா, ஏன்னா பணம் வீட்டுக்கு கொடுக்கவே இல்லை, நம்ம இது வரைக்கும் பணமே கொடுக்கல. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, திடீர்னு நீ இத்தனை நாள் சம்பளம் வாங்குறியே, ஒரு 1 லட்ச ரூபா தான்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லையே, இருந்தாலும் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோமே, இது எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். டெய்லியும் படிப்பேன், ஒன்றும் உட்படாது. அந்த புக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரெண்டு வரைக்கும் நான் படிச்சிருவேன் சார். படித்து முடிச்சுட்டு இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னு யோசிச்சோம்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது உண்மையாலுமே. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்த புக்குகள்லாம், ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்குகள்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகாது. அவங்க யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியே நிறையா புக்குகள் எழுதி விட்டுருப்பாங்க. ஆனால் பிரச்சனை எங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய விதமும்
இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய விதமும் வெவ்வேறு. இப்போ நீங்கள் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கால் அமெரிக்கன் கால் யூரோப்பியன் சொல்லுவோம். நம்ம யூரோப்பியன் பேஸ்டு ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். ஸோ பெரிய அளவில் என்னால் நாலேஜ் கேதர் முடியும். லோக்கல் ஆத்தர்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ பெரிய அளவில் மேக்ஸிமம் அந்த கண்டென்ட் அப்படியே ஒரு லைட்டாக மாடிஃபை பண்ணி அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். வாரன் பஃபெட் பேர் போட்டிருந்தாலே புக் வாங்கிட்டு வந்து படிப்பேன். அந்த மாதிரி கேதர் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு முடிவெடுக்க முடியல. அந்த புக்கோட வச்சுட்டு என்ன பண்ணுறது முடிவெடுக்க முடியல. நிறையா பேர்த்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டாக் அப்படியே விட்டினா ஒரு 7-8 வருஷத்தில் ஐடி கம்பெனியெல்லாம் மறுபடியும் மெதுவாக மேலே வந்துடும். 7-8 வருஷம் அப்படியே விட்டுரு அப்படின்னாங்க. 7-8 வருஷமா? அதுக்குள்ளே அது பர்சனலோடே முடிஞ்சு போயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அன்றைக்கி 8 வருஷம் 7 வருஷம் எப்படி வெயிட் பண்ணுறது? உடனடியாக இந்த ஸ்டாக்கை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன வழி? அப்போ தான் முக்கியமான பிரச்சனை, அந்த ஸ்டாக் லாஸில் இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க இந்த டைம்லலாம் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மெட்டல் அல்லது கன்சியூமர் குட்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு அந்த பணத்தை மாற்ற அதாவது கொஞ்சம் முடியாது. அந்த லாஸை புக் பண்ணி அந்த ஸ்டாக் விற்றோம்னா லாஸ் வந்துடும்ல, அந்த லாஸை புக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மனசு ஒத்துவல்ல. இவன் இதை பற்றி கூட அந்த புக்கில் நம்ம பேசியிருப்போம். லாஸ் அவர்ஷன் ஒரு கான்செப்ட். இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேர் பாதிக்கக்கூடிய, ஸ்டாக் மார்க்கெட்டில் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்டே அதுதான். லாஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கான மனநிலை இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் மத்தியில் பெரிய அளவில் இல்லை. எந்த ஒரு ஃபீல்டுமே இல்லை. நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட் தருது. ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட் தருது. அந்த 5000 ரூபா ப்ராஃபிட் 3000 ரூபா கம்மியாயிருச்சுனாலும் கூட வந்த பணம் கை விட்டு போயிருமோன்னு வெளியே வந்துடுவான். உடனே அதை க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடுவான். அதுவே ஒரு 5000 ரூபா லாஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும், கொஞ்சம் இவன் தான் பக்கத்தில் உட்காந்து ஸ்டாக் வளர்க்குற மாதிரி கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்துக்கலான்னு உட்காந்து அந்த 5000 50,000 ஆக்கி விட்டு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்குது. நம்மளும் அதே தான் மாட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்டாக் டெய்லியும் முதல்ல ஒவ்வொரு லட்ச ரூபா இறங்கிட்டு இருந்துச்சா, இப்போ 10,000 இறங்குது. ஏன்னா வேல்யூ கம்மியாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸுகளை என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, ட்ரேட் பண்ணு. அவன் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணால் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பாரிச்சின்னா ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 20% பக்கமாக ரெக்கவர் பண்ணிடலாம். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உன் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆமால ஆமா அப்படிங்கிற மாதிரி ஆமா அப்படியே. ஓகே, இதுல என்ன ஒரு இதுன்னா அவங்களும் ட்ரேடிங் எதுவுமே பண்ண கிடையாது. அவனும் பண்ணிருக்க மாட்டான், அடிச்சு விடுறதுதான் எல்லாம் இங்க. சரி அப்படின்ட்டு சொன்னது இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு சரி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் சொன்ன மாதிரி 4000 ரூபாய்லாம் வேண்டாம். ஒரு வருஷங்கிறது 1 வருஷம் 3 மாசம் கூட ஆகட்டும், நம்ம ஒரு 3000 ரூபாய் சேஃபாக எடுத்து கூட பணத்தை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டில் அடுத்த நாள் காலையில் வந்தாச்சு. 4,20,000 ரூபாய் என்னமோ ஸ்டாக்கோட வேல்யூ வித்துட்டு ஓகே ஆரம்பி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் ஆரம்பிச்சோம் சார். ஆரம்பிச்சு ஒரு 3 மாதம் சரியான ட்ரேடிங். ஒரு 3-4 மாசத்துல ஃபுல்லாக முடிச்சு 4 லட்ச ரூபாய் மொட்டை அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி பார்த்தா அக்கௌண்ட்ல ஸ்டாக்கும் இல்லை, பணமும் இல்லை, கையிலையும் ஒன்றும் இல்லை. அதோட விட்டோம்னா பரவாயில்ல. நம்ம அப்பதான் வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் எங்கிருந்து வருவாங்கன்னு தெரியாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, எங்க போய் விடாமுயற்சி, அது விட்டுதான் இருக்கிற விடாமுயற்சி எங்க போய் அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் எல்லாம் வந்து நம்மளை எப்படியே காலேஜ்ல சேர்மேன் கொடுத்த ஸ்பீச் எல்லாம் ஞாபகம் வரும். நீங்கெல்லாம் வாழ்க்கையில ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், அந்த சேலரி வரும் பாத்தீங்களா, சேலரி வந்த உடனே மெஸ்பில கட்டுவோம், மற்றதெல்லாம் மார்க்கெட்ல போட்டு ட்ரேட் பண்ண. இது சார் அந்த டைம்ல உங்களுக்கு லோன் போயிடுச்சு, அந்த இஎம்ஐ எல்லாம் இல்ல அது போயிட்டே தான் இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் டிலீட் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும், அது பாட்டுக்கு எடுத்துடும். அதை பார்த்துட்டு ப்ரோஃபோலியோ பார்த்து தான் நாசமா போனோம். அங்க இஎம்ஐ டிடெக்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வரும். இங்க பார்ப்போம் இது அப்படியே ஏறி கிடக்குமா, இஎம்ஐ போனாலும் இங்க அங்க 1% போயிருக்கு, இங்க 4% ஓகே. அப்படிதான் பல நேரங்கள்ல நாசமா போச்சு. அதுக்கப்புறம் என்னோட பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லாஸ் பண்ணோடனே விட்ட பணத்தை பிடிக்கணுங்கிற அப்படிங்கிற ஓட ஆரம்பிச்சிட்டோம். சேலரி வரும், உள்ள போடுவோம், ட்ரேட் பண்ணுவோம், லாஸ் ஆகும். ரொம்பவுமே ஒரு நம்மளை சுற்றி காம்ப்ளிகேட்டட். நீங்கள் எதுக்குமே அதுக்கப்புறம் ஃபோரமாலேயே நான் மறந்துட்டேன், வெளியே போகிறதே இல்லை. சாப்பாட்டுக்கு மெஸ்பில் கட்டிடுவோம், இஎம்ஐ போயாச்சு. மிச்சம் எப்படி இருந்தாலும் ஒரு 10,000-15,000 இருக்குமா, உடனடியாக அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். டெய்லி ஏதோ ஒரு புக்கை படிப்போம், எவனா ஒருத்தர் ஏதோ ஒரு இண்டிகேட்டர் ஆஸ்லேட்டரை சொல்லுவான், இதை ஃபாலோ பண்ணி பார்ப்போமோ. சில நேரங்கள் என்ன ஆகும்னா 2-3 நாள் நல்லா போகும், அவ்வளோதான், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஜெயிச்சாச்சு அப்படின்னு உட்காருவோம். அடுத்த நாள் அப்புறம் எல்லாமே காணப்போ. இந்த மாதிரி தான் ரொம்ப ஓட ஆரம்பிச்சது. ஆனால் பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப டீப்பாக அது என்ன சொல்கிறது, ஒரு அடிக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
எப்படியாச்சும் ஜெயிச்சாகணுங்கிறத தாண்டி அதுக்கு ட்ரேட் பண்ணி ஆகணுங்கிற மனநிலைக்கெல்லாம் போயிட்டேன். ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அன்னைக்கு ட்ரேட் முடிச்சதுக்கு அப்புறம் தோணும் இன்னைக்கு பண்ணாம மட்டும் இருந்தாலே கம்முன்னு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஸ்டார்ட் கார்டு அப்படி இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே கையில் பணம் பத்தல இல்லை பணம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கையில் பண்ண முதல் பெரிய தப்பு தான். கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். அது கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி உள்ள பணத்தை போடுவோம். அது லாஸ் ஆயிரு. இப்போ கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டணும் இல்லை. ஆமாம். அதுக்கு என்ன பண்ணுறது? இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கு. அதையும் நம்ம நண்பர் ஒருத்தர் தான் சொல்லி தந்தார். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், இந்த கார்டுல இருந்து அந்த கார்டு கட்டு, அந்த கார்டுல இருந்து இந்த கார்டு ரொட்டேஷன். 20 கிரெடிட் கார்டு வாங்கினேன் சார். 20 கிரெடிட் கார்டு. அப்ப வந்து ஒரு கிரெடிட் கார்டு ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வாங்குறது மட்டும் தான் கஷ்டம். வாங்கிட்டோம்னா அது ரெஃபரன்ஸா வச்சு வாங்கிட்டே இருக்கலாம். வச்சு வாங்கிடலாம். இவனை விட அவன் 5000 அதிகமா தருவான், அவனை விட அவன் 5000 அதிகமா தருவான். இப்படியே போச்சு. கிரெடிட் கார்டு ரொட்டேஷன் அப்படி ஒரு ரொட்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ் கிரெடிட் கார்டு வரைக்கும் வாங்கி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் எல்லா கிரெடிட் கார்டுக்குமே ஒரு கிரெடிட் கார்டில் அமௌண்ட் இருக்கும். இதை வச்சு அதுக்கு பே பண்ணி உடனே அதை ஸ்வைப் பண்ணி பணம் எடுத்து அப்போ 2% அந்த பணம் பெட்ரோல் பங்க்ல ஸ்வைப் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு வச்சு இதை கட்டுறது, இதை வச்சு அதுக்கு கட்டுறது, இப்படியே போய் அது ஒரு பெரிய அளவில் லாக் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ்லேயே ஓரளவு கடன் பண்ணிட்டேன் நான். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது சரி இன்னொரு பர்சனல் லோன் போட்டுருவோம் வாழ்க்கையில். இது ஒரு 5 லட்ச ரூபாய் வச்சு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு இன்னொரு பர்சனல் லோன். அந்த பர்சனல் லோனும் பணம் உள்ள போய் அதுவும் அடி. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப காலகட்டமெல்லாம் இல்லை. இது எல்லாமே இந்த 2008 ஃபுல்லாக நடக்குது. அதாவது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் அவ்வளோ லாஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறது, இம்பல்ஸாகவே பண்ணுறீங்க. ஆமாம். அதாவது ஒரு கட்டத்தில் அடிக்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அது அந்த பணத்தை திருப்பி எடுத்தாகணும். ஆக்சுவலாக போனது என்னமோ 6 லட்ச ரூபா தான். கரெக்டாக பார்த்தோம்னா 4 லட்ச ரூபா ஸ்டாக் விற்றதுக்கப்புறம் ஒரு 6 லட்ச ரூபா ஆச்சு. அந்த 6 லட்ச ரூபாயை பிடிக்கிறேன்னு 60 லட்ச ரூபா வரைக்கும் லாஸை இழுத்து விட்டேன் அந்த ஒரு வருஷத்தில். ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க. கேபினில் உட்காந்துட்டு இருப்போம். மச்சான் நீ சும்மா ஒரு அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா வச்சிருக்கீல்ல, அப்படியே வச்சிருந்தா அது பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் தந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் கூட அந்த பணத்தை. அவனுமே இவன் பக்கத்தால் தான் இத்தனை வருஷம் நம்ம கூட தான் இருக்கிறான், 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கொடுப்பேன். அதோட சரி நம்ம போடுவோம். ஆனால் வந்து என்ன ஆயிரும்னா வி ஆர் நாட் அந்த டைமில் நம்ம ஸ்கில்லாக இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர்த்தோட பிரச்சனை அதுதான். இன்னைக்கு மார்க்கெட்டில் வர்றாங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு இனிஷியலாக ஒரு 2-3 ப்ராஃபிட்டை பார்த்த உடனே நம்ம இதுதான் மார்க்கெட்டு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க. இவன் சார் அந்த காலேஜ் அந்த 28,000-22,000 சம்பளத்துக்கு எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் குறைஞ்சது 18 வருஷம் படிக்கிறான் சார். ரைட்டா? இது அதை விட ஒரு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இது மட்டும் ஓவர் நைட்டில் அதில் ஸ்கில் ஆகணும்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்மளும் அது அப்புறம் ஏன்னா எனக்கு என்னென்னா எப்படியாச்சும் இதில் ஜெயிச்சு வெளியே வந்துடணும், இது எப்படியாச்சும் இதில் ஜெயிச்சு வெளியே வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்ததே தவிர எவ்வளோ கடன் பண்றோங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் நீங்கள் சைடில் வந்து ஒரு கடனாளி, கொடூரமான கடனாளியாக மாறிட்டு இருக்கு. ஆமாம், நான் யோசிக்கவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் என்ன மைண்டில் இருக்குன்னா ஒரு ட்ரேடு சக்ஸஸ் ஆன எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாமே. புரியுது. ஒரு ட்ரேட் சக்ஸஸ் ஆன எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாமே. ஒரு 4 ட்ரேட்னா இங்கே எல்லாம் வெளியே வந்து நம்ம செட்டில் ஆகிடலாமே. அந்த 4 ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த 4 ட்ரேடை நோக்கி இந்த லாட்டரி டிக்கெட்டில் 1 கோடி ரூபா ப்ரைஸ் விழுந்தா, ஒரு லாட்டரி டிக்கெட் 1 கோடி ரூபா ப்ரைஸ் விழுந்தா போதுன்னு டெய்லி லாட்டரி டிக்கெட் வாங்குற கதையா அந்த ப்ராசஸில் ரொம்ப டீப்பாக போயிட்டீங்க. உள்ள போயிட்டே இருக்கிறோம், பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் 2008 முடியும் பொழுது, ஆக்சுவலாக 2008 முடியும் பொழுது கடன் பெரிய அளவில் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் எனக்கு ஓரளவுக்கு அதை நான் புரிய ஆரம்பித்தேன். ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடும் பொழுது, அந்த கால் எடுக்கும் பொழுது இவன் சும்மா கூப்பிட்றானா, படத்துக்கு பேர் கூப்பிட்றானா, இல்லை கொடுத்த கடனை கேட்கறதுக்கு கூப்பிட்றானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. அப்போ தான் நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஆனால் நான் அதை போய் ஓரம் முழுகிட்டேன், வெளியே வர முடியாத அளவுக்கு முழுகிட்டேன். எல்லா கிரெடிட் கார்டும் போச்சு. ஆல்ரெடி 2 பர்சனல் லோனுக்கு பக்கமாக ஆயிடுச்சு. கிரெடிட் கார்டுக்கு மினிமம் பேலன்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பர்சனல் லோனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது போக மெஸ்ஸு செலவுக்கு பணத்துக்கு ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் அங்கங்கே கடன் வாங்கி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஃப்ரெண்டோடைய ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு என்னைக்கு பயம் வந்துச்சோ, ஓகே இவன் கடனை கேட்குற கூப்பிட்றானா, அவனுக்கு அந்த இன்டென்ஷன் கூட வந்துருக்காது. அவன் வந்து ஏதோ சினிமாக்கு நைட் கூப்பிட்ருப்பான். எனக்கு அந்த பயம் வந்துச்சு அன்னைக்கு. அப்போ தான் ஒரு சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சு. சரி அப்போவாச்சு திருந்தமான இல்லை, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது? கையில் பணம் பெருசாக இல்லை,
வர்ற சம்பளமெல்லாம் லோனுக்கு பில்லுக்குமே செலவாக போயிடுது. நம்மளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடச்சிதுன்னா அதை வச்சு ட்ரேட் பண்ணி வெளியே வரணும். ஆனால் இங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எந்தில் தப்பு பண்ணுறோன்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். சரி, யோசிச்சா நமக்கு வந்து முடிவு என்னன்னா, இந்த 2 வேலையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. நம்ம மார்க்கெட்டு மட்டும், நம்ம புத்திசாலி இல்லை, நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலி, மார்க்கெட்டு மட்டும் தனியாக ஃபுல் டைமாக உட்காந்து பார்த்தோம்னா ஜெயிச்சிருவோம். மைண்டு திரும்ப அதுக்குள்ளே தான் ஓடுது. ஏன்னா நிறைய தடவை அப்படி அடி வாங்கியிருக்கேன். நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து வச்சுருப்போம், உட்காந்துட்டு அந்த ஆர்டரை பார்த்துட்டு இருப்போம். அது ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும், ஒரு 2000-3000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு கால் வருது, சார் இங்கே டிஸ்கில் இஷ்யூ வந்து பாருங்க. சரியா என்ன அளவு நாங்கள் ஓடி போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி வந்து பார்த்தா இது -60,000 இருக்கு. கவனமின்மை தான் அதுக்கு காரணம் என்பதை நீங்கள் உணர்றீங்க. அப்போ சரி, முழு நேரம் மார்க்கெட்டை பார்த்தோம்னா நம்மளை ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, கையில் பணமும் இல்லை. எப்படி வேலையெல்லாம் விட்டு அந்த பிஎஃப் படப்பெல்லாம் ரொட்டேட் பண்ண ஓரளவுக்கு பணம் தேரு. அது வேற கண்டு ரொம்ப நாள் உருட்டிட்டு இருக்குது. அது சும்மா எடுக்க முடிய மாட்டேங்குது. அது இப்பெல்லாம் கூட எதுவும் எடுத்துடலாம். அப்போ அது கூட பெருசு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. சரி, அதெல்லாம் ஊர்த்த ஆரம்பிச்சுன்னே ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணி போய் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு எல்லா பணத்தையும் புரட்டிட்டு, அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயம் வந்துச்சு. அது வரைக்கும் இவன் பக்கத்துல இருந்தா அப்படியே பார்த்தா, டேய் நான் பெங்களூர்ல தான் இருக்கேன், அடுத்த வாரம் உங்களை கோடீஸ்வரனா கார்ல வந்து மீட் பண்றேன், நீங்க எல்லாம் என்னோட சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துருக்கீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் டைலாக் எல்லாம் பேசிட்டு வி ஸ்டார்டட். நீங்க ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் கிளம்புறேன். அப்புறம் உட்காந்து பெங்களூர்ல இந்த ரூம் செட்டப்லாம் பார்க்கணும். வெளிச்சம் கூட வர விட மாட்டேன், எல்லாத்துக்கும் ஸ்க்ரீனு அது சிஸ்டம் போட்டுட்டு அந்த பிஜிக்கு ஆர்டர் கொடுத்து ட்ரேட் பண்றானா இல்லை வேற ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. ட்ரேட் பண்ற டைம்ல எனக்கு எந்த, அதுக்காக தான் வேலையை விட்டு ஆமா ஃபுல் ஃபோக்கஸ்டு அப்படியே உட்காந்து அப்படியே சிஸ்டத்தை பார்க்கறது. ஒரு 2-3 மாசம் அதுவும் போயிருக்கும். அப்புறம் அதையும் முடிச்சுட்டாங்க. அவர்கிட்ட ப்ராஃபிட்ட வரப்போகுது. நம்ம பண்ற ட்ரேடுக்கு 3 மாசம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். நாம இப்ப சிரிக்கிறோம், அப்ப உங்களுடைய மனநிலை இருந்திருக்கும். நீங்க அந்த பணமும் போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அது 2009 பொங்கல் டைம் வீட்டில் கூப்பிடுறாங்க. பொங்கலுக்கு வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. வீட்டில் நான் இது வரைக்கும் மூச்சு கூட இல்லை. ஏன்னா எங்க அப்பா கொண்டு ஓடுவார். அவர் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பூத ரேஞ்சில் நம்மளை பேசி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ பொருள் அவர் கண்ணுக்கு காமிக்கல, பணம் எங்கே பணம் அதுல போய் அது போக கடனாளி. எவ்வளவு சார் அப்ப கடன் இருந்துச்சு? அது எனக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு 80-85 lakhs பக்கமா கடன் மட்டும் அதிகப்படுத்திட்டோம். அதுவா வந்துருச்சு. பொங்கல் டைம்ல எனக்கு நல்லா பொங்கல் டைம்ல அப்படியே இன்னைக்கு பிரச்சனை பண்ணி ஜாப் இல்லை, 2 இஎம்ஐ போகுது. அடுத்த மாதம் இஎம்ஐக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம், ஏன்னா சேலரி வராது. அது வரைக்கும் சேலரி வந்துகிட்டு இருந்து இஎம்ஐ அது டிடெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ சேலரியும் கிடையாது. கிரெடிட் கார்டுக்காரன் கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. 2 மாசமா மினிமம் பேலன்ஸ் கூட பே பண்ணல. அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு அவன் சாப்பாடு வாங்கி கொடுக்க கூப்பிட்றானா, திட்டுறது கூப்பிட்றானா, எது கூப்பிட்றானே எனக்கு தெரியாது. அது ஒரு பதட்டமான நிலை. என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கட்டத்தில் சரி பேசாம வீட்டில் போய் நின்றுருவோம், சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னாலாம் யோசிச்சேன். ஆனாலும் எனக்கு ஒத்துவல்ல, என்ன பதில் சொல்றது? ஏன்னா கடன்காரருக்கு பதில் சொல்ல ரெடியா இருந்தேன். லோன் கேட்கறவனுக்கு, கடன் கொடுத்தவன் இவனுக்கெல்லாம் பதில் சொல்றேன். எங்க அப்பாவுக்கு பதில் சொல்றதுக்கு நான் சக்தி இல்லை, ரெடியா இல்லை. அது என்னன்னு இது வரைக்கும் என்னால இப்போ கூட நிறைய இத்தனை பேர்த்துக்கு காலில் நம்ம விழுந்தோம், இத்தனை பேர்த்துக்கிட்ட இதுக்கு ஒரே அப்பா காலில் போய் விழுந்துருக்கலாமே. அன்னைக்கே அவர் எல்லா கடனையும் செட்டில் பண்ணி வாடான்னு கம்முன்னு கூட்டிகிட்டு வந்து கூட உட்கார வச்சிருப்பாரு. ஏதோ பக்கத்தில் ஒரு பொட்டி கிட்ட கொடுத்துருந்தா கூட பொழைச்சிருக்கணும். ஏன் அதை நம்ம பண்ணுன்னு இது வரைக்கும் எனக்கு பதில் இல்லை, தெரியல. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறதுக்கு, அவங்க வேற வீட்டில் பையன் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறான்னு ப்ரொஃபைல் கொடுத்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான். அந்த மாதிரி நிறைய யோசனைகள் போயிட்டு இருக்குல்ல. பொங்கல் லீவில் ஆக்சுவலாக அந்த பிஜி பெருசாக அந்த பிஜி பூராமே தமிழ் பசங்க தான். ஓரளவுக்கு பொங்கல் லீவுக்குலாம் கிளம்பிட்டாங்க. நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த இப்போ நம்ம பேசுகிறோம்ல ட்ரெஸ் இதெல்லாம், அதெல்லாம் என்னங்கிறது அப்போ தான் நம்ம என்ன அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பிளாக்காக இருக்குது, ரொம்பவுமே பிளாங்காக இருக்குது. அப்போ கூட அடுத்து ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக தெரியுது எனக்கு. ஏன்னா இந்த எல்லா பிரச்சனையும் யோசிக்கிறோம்ல, இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே முடிவு பணம் வந்தா, பணம் இங்கிருந்து வரும், ட்ரேட் பண்ணால் வந்துடும்ல.
அப்படிங்கிற ஐடியாலஜி தான் மனசுக்குள்ளே ஓடுது. பட் ட்ரேட் பண்ணுற காசு இல்லை, சர்வே பண்ணுறதுக்கே நம்ம காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. அந்த ஒரு இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லுவார், ஐ வாஸ் கார்னர்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மூலையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு கண்ணில் ஒரு தண்ணி வரும்ல. நம்ம என்ன பண்ணோம், என்ன நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்ம மேலே இருக்கக்கூடிய ஹோப் எல்லாம் தகுடுபடியாகும். ஓகே, ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளை எது பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னா, எப்படி நீ ஜெயிச்சலாம் நாகராஜ், எப்படி ஜெயிச்சலாம் நாங்கள் ஒரு ஹோப் நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டு கொடுத்துட்டே இருக்கும்ல. அதுதான் நம்மளைய இத்தனை கடன் வாங்க வைக்கும், எல்லாமே பண்ண வைக்கும். ஜெயிச்சாலா பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போ ஒரு கடத்தில் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மகிட்ட சொல்ல ஆரம்பிக்கும், இல்லை நீ மாட்டிட்ட, நீ தோத்துட்ட அப்படின்னு அது சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அறியாம நம்ம அழுவ ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அப்போ பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டா சார், அது கம்பெனி பேர் சொல்லாமல் நின்றுல, இந்த கோட்டாக் செக்யூரிட்டிஸு. நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நாங்களாம் எல்லாருமே சிறப்பாக எடுத்துருக்கோம் எங்கள் வீடியோஸில். அதனால கோட்டாக் செக்யூரிட்டிஸில் அங்கே தான் என்னோட டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு. நார்மலாக வந்து அந்த கம்பெனியில் வந்து ஆர்எம்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே, கூப்பிட்டு இந்த அவங்களோட ரிசர்ச் கால்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரிசர்ச் கால்ஸ் இது வந்திருக்கு, இதை பை பண்ணலாம், வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா அந்த ஆர்எம் ரிலேஷன்ஷிப் மட்டும் ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் கால்ஸ் கொடுத்துருக்காங்க கோட்டாக்கில், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அவன் பேரை நான் ஃபோனில் பார்க்குறேன். ஏன்னா அவன் சொல்லி நம்ம நிறையா வாங்கியிருக்கிறோம், சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது அடி வாங்கியிருக்கோம். அந்த டைமில் நான் இன்னமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் காலை பார்த்தோன்னே கோவம் ஃபுல்லாக அவன் மேலே டைவர்ட் ஆயிடுச்சு. அவன் பாவம், அவன் ஒரு சாதாரண எம்ப்ளாயி. அந்த கம்பெனியில் வரக்கூடிய ரிசர்ச் ஸ்காலரை நம்ம டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்கிறதுனால நம்மளை கூப்பிட்டு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள். நீங்கள் சொன்னதெல்லாம் வாங்கித்தான் எனக்கு லாஸ் ஆச்சு. அது உண்மையும் கிடையாது, நம்ம பண்ணுறது தான் தப்பு. நீங்கள் சொன்னதெல்லாம் வாங்கித்தான் எனக்கு லாஸ் ஆச்சு. நீங்கள் தான் எனக்கு இந்த பணத்தெல்லாம் திருப்பி தரணும். எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும். நான் அவங்க கூட பேசிட்டு அவங்க ஆஃபீஸை நோக்கி நடந்து போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கிலோமீட்டர் நினைக்கிறேன் நடந்து போயிட்டுருக்கேன். அவங்க பேசிட்டே நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே போய் பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் வாங்கித்தான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஆக்சுவலாக அவனுக்கு சம்மந்தம் இல்லை. நான் எனக்கு என்னென்னா, என்னோடய சப்கான்ஷியஸ் வந்து என்னை லூசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. என் சப்கான்ஷியஸ் வந்து நீ தோத்துட்டே அப்படிங்கிறது எனக்கு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த பிளேமை யாரோ ஒருத்தருக்கு மேலே கடத்தி ஆகும். ஏன்னா அந்த பிளேமை என்னால் தாங்க முடியல. நம்ம தோத்துட்டோங்கிறது நம்மளால் தாங்க முடியல. எனக்கு அந்த அதை நான் யாராச்சும் ஒருத்தர் மேலே கடத்தி ஆகணும். இன்னைக்கு என் பொண்டாட்டி மாட்டிக்கிற அப்படி அந்த இதில் ஏதாச்சும் அவங்கள தூக்கி திட்டிடுறோம். பட் அன்னைக்கு வந்து யாருன்னே அவர் தெரியாது. ஆக்சுவலாக அவர் ஃபோனில் தான் இது வரைக்கும் ஏதோ பேசிகிட்டு இருப்பா. அப்பப்போ கூப்பிட்டு ரிசர்ச் கால்ஸ் வந்திருக்கு, இந்த இண்டஸ்ட்ரி நல்லா போகணும். அவர் மேலே திரும்பி வச்சு நேராக அங்கே போய் ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கிட்ட சண்டை போடுறேன், கோவப்படுறேன், எல்லாம் பேசுகிறேன். ஆனால் கண் அழுகுது. எப்படி அது ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவர் என்னை கொஞ்சம் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணார். உட்கார வச்சு, அங்கேருந்து மேனேஜர்லாம் உட்கார வச்சு, இந்த மாதிரி மார்க்கெட்டில் இப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது சார், நீங்கள் இன்னும் நிறைய படிங்க, அதனால அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணக்கூடியவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. இவங்களெல்லாம் போய் பாருங்கள், நிறையா டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. சரி அப்படின்ட்டு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு, ஏன்னா எனக்கும் தெரியுது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சும்மா அவங்க மேலே கோவத்தை காட்டுறமே தவிர அவங்க மேலே பெருசாக தப்பு இல்லைங்கிறது தெரியுது. டேட்டா பேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து உட்கார்றேன். ரூமில் வந்து உட்காந்துட்டு பார்த்தா ஒருத்தர் அசாமில் இருக்கேன், ஒருத்தர் மும்பை, அப்புறம் சென்னை, நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்காங்க. பட் வந்து எனக்கு ஒரு விஷயம் கிளியராக இருந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி, ஏன்னா ஜாயின் பண்ணாலும் மீசி போனால் இப்போ ஒரு 30,000-40,000 சம்பளம் கிடைக்குமா? ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாது. சம்பளம் வந்தால் பர்சனல் லோனுக்கே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பில் எங்கே கட்டுறது, 80 லட்ச ரூபா எங்கே பே பண்ணுறது. அப்போ மறுபடியும் வேலைக்கு போகிறது வந்து ஆப்ஷனே கிடையாது. எனக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒன்று எங்கள் அப்பாட்ட போகணும், இல்லைன்னா மார்க்கெட்டில் மறுபடியும் பண்ணணும், இல்லைன்னா கம்முன்னு தொங்கிடணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், இந்த 3 ஆப்ஷனுமே மாறி மாறி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். சரி, கடைசி இது ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு, சரி இவங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் காசு இங்கே இருக்குது. நம்ம பெங்களூருக்குள்ளேயே நடந்து போயிட்டு இருந்த காலகட்டம். எங்கே காசு புரட்டுறது அப்படின்னா, ஃபோன் புக்கில் எவங்க நம்பர் எடுத்தாலும் எவனாச்சும் ஒருத்தங்கிட்ட காசு வாங்கியிருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டப்பான்னு காலேஜ் ஸ்லாம் புக்கு ஞாபகம் வந்துச்சு. அதில் எடுத்து அங்கே நம்ம காலேஜ் கூட சுற்றின சகோதரர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 70-75,000 ரூபா பணத்தை ரொட்டேட் பண்ணி 75,000 ரூபா பணம் வாங்கியாச்சு. இது வாழ்க்கையோட 2வது அத்தியாயம். இந்த மினி தாண்டி வருவாயில ஜெர்சியை தேடி நம்ம சிம்பு காமிப்பார்ல, அந்த மாதிரி ஒரு பேகை தூக்கி போட்டு ஓகே
நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வருவோம். நம்மளுக்கு இங்கே சவுத் இந்தியா பயம் சரியில்லை. ஃபர்ஸ்ட் அங்க ஓ அப்படின்ட்டு எங்கிட்டு இருந்து அசாம் எல்லாம் போயாச்சு. அங்கே நம்மளுக்கு தான் தெரியுமே, நம்மளுக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு புரோக்கன் இங்கிலீஷ் மாதிரி ஒரு இங்கிலீஷு, அப்புறம் தமிழ். அங்கே அதுவும் இல்லை. எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போனால் அவன் உள்ளேயும் கூட விட மாட்டேங்கிறான். எங்கள் 2 பேர்த்தோட கான்வர்சேஷனே என்னங்கிறது நான் என்ன சொல்ல வரேங்கிறது அவனுக்கு புரியல. அவன் நம்மளை பார்த்தோன்னே எது ஐடி ரைடி கூட வந்துட்டாங்க நினச்சானுங்களோ என்னன்னு தெரியல. ஸோ ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது, பட் புரியல. அப்புறம் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சு. 2 நாள் கழிச்சு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு ட்ரேட் பண்ணுங்க, நான் பின்னாடி அப்படியே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத மட்டும் பார்த்துட்டு ஒரு 2 நாள் கிளம்பிடுறேன் அப்படின்னு. ஆனால் அங்கெல்லாம் கொஞ்சம் அந்த மிச்சம் இருக்கிற கொழுப்பு அடங்கவே இல்லை நம்மளுக்கு. ஹோட்டலில் ரூமை போட்டு கையில் கொஞ்சம் பணம் இருக்குல்ல, இப்போ ரூமை போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு 2 நாள் அவங்க வீட்டுக்கு போகிறது பார்க்குறது அப்படின்னு. அசாம்லேயே மேக்ஸிமம் பணத்தை சார் அப்படியே 75,000 ஒரு அவ்வளோ செலவாக இருக்காது, ஒரு 50 பக்கமாக மேக்ஸிமம் பணத்தை செலவு பண்ணிட்டேன். முடிச்சு போச்சு. சாப்பிட்றதெல்லாம் வந்து நாங்களாம் ரோட்டு கடையில சாப்பிடுவோம். நம்மள பெங்களூர்ல டே நீ முட்டை பப்ஸ் வாங்கி தான் மத்தியான சாப்பாடையே சாப்பிட்டுங்கிறதுலாம் ஞாபகம் இல்லை. ஏன்னா பணம் இருக்குது அப்போ அப்படிங்கிற. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு தென் மும்பைக்கு ஒரு அடுத்த ட்ரிப் போகலாம். மும்பைக்கு வரும்போது பல கனவுகளோடு வர்றேன். அங்கே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அங்கே இருக்கிற காலத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா தெரியும். இந்த ஏதோ ஒரு படத்தில் வெள்ளையா இருக்கிறவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க. மும்பையில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா தெரியும். அங்கே யார் பிடிச்சாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியும். அவர் மும்பையில் எங்கே ஸ்டாக் மார்க்கெட் பில்டிங் எங்கே இருக்குது, பிஎஸ்சி எங்கே இருக்குன்னு கேட்டாலும் நிறைய பேருக்கு தெரியல. அது வேறு விஷயம். அதெல்லாம் பிடிச்சி போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் இந்த டிவிலலாம் பார்க்கும்போது ஸ்கூலில் அதெல்லாம் அப்படி என்ன உட்காந்து அப்படி கணக்கு பார்த்துட்டு அங்கிட்ட அங்கிட்டு கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் லேப்டாப்ஸ்லாம் பெருசாக கிடையாது, நோட் புக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சு ப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் 2 நாள் போய் அப்படி பின்னாடி நின்று பார்க்கறது, என்னென்ன பண்ணுறானுங்க ஏது பண்ணுறானுங்க, ஓகே அவன் என்ன பண்ணுறான் என்னமோ பேசுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதா, நம்ம 80 லட்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் கடன் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறதே அப்போ தான் நம்மளுக்கு சொல்லப்படும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இருக்குல்ல, காலை வாங்கும்பா புட்டு வாங்க விட அது இருக்குடா வாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபார்முலா கேட்டீங்கன்னு வச்சுங்க, மார்க்கெட் கேபிட்டலோட ஃபார்முலா என்ன, அது என்ன சார் ஃபார்முலா, அது வேல்யூ தான் கரெக்ட். இன்னைக்கு எப்படின்னா மேக்ஸில் ஸ்காலர் ஆகணும்னா மேக்ஸ் படிக்கிறதுல கால்குலேட்டர் எப்படி படிக்கிறது ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது படிக்கிறாங்க. கால்குலேட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத படிச்சுட்டு மேக்ஸில் ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாம் அப்படித்தான் இருந்தோம். அப்போது ஒரு கட்டத்தில் தான் நம்மளுக்கு தெரியுது அங்கே நிறையா விஷயங்களை கேதர் பண்ணோம், ஓரளவுக்கு கேதர் பண்ணோம். ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா லாங்குவேஜ் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. பட் ஓகே ஓரளவுக்கு இங்கிலீஷ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அந்த இடத்துல பணம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ரொம்ப கொடூரமான காலகட்டம். ஒரு நாள் கிட்டத்தட்ட அக்கௌண்ட்டில் ஒரு 40 ரூபா இருக்குது, நைட் சாப்பிடல, அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 40 ரூபா தான் இருக்குது, 45 ரூபா தான் இருக்குது. 45 ரூபா 45 ருபீஸ். இப்போலாம் சொன்னால் 45 லெவலுக்கு போயிடுறாங்க. 45 ரூபா தான் இருக்குது. யூபிஐ அப்போல்லாம் எதுவுமே இல்லையில, ஏடிஎம்லேருந்து தான் பணம் எடுக்கணும். ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கணும்னா மினிமம் 100 ரூபா இருந்தால் மட்டும்தான் ஏடிஎம்மில் பணம் வரும். 40 ரூபா போட்டால் வராது. நீங்கள் நைட்டு பசிக்குது, அப்போ வந்து சப்பாத்தி ரோல் வந்து 12 ரூபா என்னமோ இல்லை, இந்த வெங்காயத்தெல்லாம் வச்சு கட்டி ரோல் 12 ரூபாய் அது சாப்பிடலான்னு எப்படி எடுக்கிறது. அப்புறம் ஃபோனை அப்படியே பார்ப்போம், எவன் 60 ரூபா தருவான். ஏன்னா அப்போ மெசேஜுக்கு 15 பீஸாவோ 10 பீஸாவோ. மொபைலில் பேலன்ஸே ஒரே 1.25 ரூபா 1 ரூபா தான் பேலன்ஸ் இருக்கு. அதை வச்சு மெசேஜ் கால் பண்ணா முடிஞ்சிச்சு. ஆமாம், கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே போவோம், எவனா ஒருத்தர் ஓகே இவன் நம்மளுக்காக ஒரு 60 ரூபா அனுப்புவான் அப்படின்னு எவன் மேலே தோணுதோ அவனுக்காக ஒரு 10 பீஸா 15 பீஸா செலவு பண்ணி ஒரு மெசேஜ் போடுவோம். அவன் மெசேஜ் திரும்பி வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் பாருங்க. நம்மளுக்கு ஓகே 10 பீஸா அனாவசியமாக போயிருச்சா, இல்லை அவன் அனுப்புவானா, அப்படி எல்லாம் போய் ஒரு 2-3 மெசேஜில் அவனை ஒருத்தர் அனுப்புவான். அப்புறம் ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி இப்படி ஒரு கொஞ்ச நாள் மும்பையிலலாம் ஓடிச்சு. பட் நிறைய விஷயங்களை அங்கேயே கேதர் பண்ணோம். அதுக்கப்புறம் நேராக திருவனந்தபுரம், நார்த் வைப் ஒத்துவலை, இந்த மறுபடியும் சவுத் வைப்புக்கே வந்துட்டு திருவனந்தபுரத்தில் வந்து மீட் பண்ணேன். சார் உண்மையாலுமே அது கொஞ்சம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மறக்க முடியாத ஒரு நபர் தான். அவர் ஆக்சுவலாக ரிட்டையர்ட் கலெக்டரு. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பசங்கள்லாம் யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க. அவர் மட்டும் ஒய்ஃப் இல்லை, ஜாலியாக உட்காந்து லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி ஒரு டைப், ரொம்ப ஜாலியான ஆள். நம்ம அடிச்சு கிடிச்சு அவரை தேடி பிடிச்சி கடைசியில் போய் அவரை மீட் பண்ணும்போது பிச்சைக்கார ரேஞ்சில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அசாமில் நம்ம என்ன பண்ண சொல்லுது, அங்கேருந்து திணி வரைக்கும் அன்ரிசர்வ்டு தான் 120 ரூபா என்னமோ, அதை கும்பலில் தான் அப்படியே உட்காந்துட்டு வந்து சேர்ந்தாச்சு. பட் வந்து
he was so impressed. ஏன்னா அவருக்கு என்னன்னா அப்போ யங்ஸ்டர்ஸ்ல பெருசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராத காலகட்டம். ஒரு யங் மேன் வந்து நம்மளை தேடி பிடிச்சி எங்கெங்கயோ இருந்து சுத்தி இங்க நம்மளை வந்திருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. அப்போ வந்து உட்காந்து ஒரு மணி நேரம் கான்வர்சேஷன் போச்சு. பட் அந்த டைம்ல என்னன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்னன்னா ஒரு எந்த ஒரு ஃபீல்டு இருந்தாலுமே அந்த ஃபீல்டில் ஏதாவது ஒரு மைல் ஸ்டோன் வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தோணும். நான் நெட்வொர்க்கிங் ஃபீல்டு இருக்கும் பொழுது அந்த டைமில் 2008 நெட்வொர்க்கிங் ஃபீல்டு வெளியே வரும்பொழுது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் நெட்வொர்க் ப்ரோட்டோடைப் நான் தான் டிசைன் பண்ணியிருந்தேன். இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் நெட்வொர்க் ப்ரோட்டோடைப் வந்து நான் தான் டிசைன் பண்ணியிருந்தேன். அது வந்து அப்போ வந்து இந்து உட்பட எல்லா நியூஸ் பேப்பர்கள், இப்போ டிவியில் பெருசாக நியூஸ் சேனல்ஸ்லாம் கிடையாது, நியூஸ் பேப்பர்களில் பெரிய லெவலில் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. இப்போது அதை பற்றியெல்லாம் சொல்லுவோம். அவர் ரொம்ப கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். சார் இதெல்லாம் எனக்கு இவ்வளோ பணம் பிரச்சனைலாம் பண்ணிட்டேன் சார், அதெல்லாம் பண்ணிட்டேன் சார், இவ்வளோ தூரம் அலைஞ்சுக்குள்ள வந்து ஓகே வா ஒரு மாதம் என் கூட தங்கு அப்படின்ற மாதிரி லிட்டரலி ஹீஸ் அடாப்டட் மீ. காலையில் எழுந்திரிப்போம், அவர் வாக்கிங் போவார், நம்மளுக்கு போக மாட்டோம், அந்த பழக்கமெல்லாம் இல்லை. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே டிஃபன் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படி மார்க்கெட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறது, நம்ம இது வரைக்கும் படித்த புக்கு இல்லை நம்ம கேதர் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் சார். எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர். ஓகே, இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா இருக்காருல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் 8th or 7th நான் படிச்சுட்டு இருந்தேன். 8th or 7th நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எங்கள் அப்பா கடை தான் வச்சுருந்தாருன்னு சொல்லி ஒரு டஜன் டம்ளர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு போய் சோமனூரில் விற்பார். இதான் பிஸ்னஸ் கடை. ஒரு டஜன் டம்ளர் வந்து 12 பீஸ். நம்மளுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு டஜன் 12 பீஸ் டம்ளரு, ஒரு பீஸு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் சோமனூரில் வச்சு விற்பார். ஆனால் அவர் பில்லு போடும்போது எப்பவுமே நான் பக்கத்தில் தான் உட்காந்துருப்போம். நானே எங்கள் அம்மா தம்பி எல்லாம் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்போம் வியாபாரம் பண்ணும். அப்போது அவர் ஒவ்வொரு தடவையும் பில்லு எழுதும் பொழுது அந்த பில்லில், கடைக்காரன் பில்லில் 1 dozen 32 rupeesன்னு போட்டிருப்பார். ஆனால் இவர் எழுதும் பொழுது 10 piece 32 rupeesன்னு எழுதுவார். அவன் 1 dozen 32 rupeesன்னு போட்டிருப்பான். அவன் இவர் பில்லை கால்குலேட் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுவோம், 10 pieces 32 rupeesன்னு எழுதுவார். நான் ரொம்ப நாள் அவர் முட்டாளன்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன்னா, அப்பா பெருசாக படிக்கலை, ஒரு டஜனுக்கு 12 அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. நம்ம 7வது 8வது படிச்சுட்டு தெரியல, நம்ம சொல்லித்தரணும், அவருக்கு நம்ம படிக்க வைக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு நாள் எங்கள் அப்பா கூப்பிட்டு, அப்பா ஒரு டஜன்னா 12, 10 கிடையாது அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவர் அப்புறம் கேட்டு அப்புறம் அவர்கிட்ட சொன்னார், ஒரு டஜன் 12 தான்டா, நம்ம ஒரு 12 டம்ளர் வாங்கிட்டு வந்து நம்ம கடையில் வச்சு விற்கிறோம். நீ இந்த 12 டம்ளர் கால்குலேட் பண்ணிட்ட, 12 டம்ளர் காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி நீ வித்துட்டேன்னு வச்சுக்குவேன். ப்ராக்டிக்கலாக கடையில் என்ன நடக்கும்னா, ஒரு 12 பீஸ் டம்ளர் கடையில் வாங்கிட்டு வந்து விற்கிறோம்னா 10 பீஸ் தான் விற்கும். 2 பீஸ், ஒரு பீஸ் குப்பை அடித்து விற்காம கடையில் மூலையில் எப்போவுமே கடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பீஸு உடஞ்சி போய் நடக்கும்போது கடைக்குள்ள சுற்றுலா வரவோ ஒரு பீஸ் எப்படி இருந்தாலும் டேமேஜ் ஆயிரும். நீ 12 டம்ளர் கால்குலேட் பண்ணினா, காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணினா போட்டீங்கன்னா வர்ற லாபம் எல்லாம் அந்த 2 டம்ளரில் முடங்கி போயிடும். உனக்கு வியாபாரம் ஆகிற மாதிரியே இருக்கும், லாபம் வர்ற மாதிரியே இருக்கும், பணம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களோட லாபமெல்லாம் எங்கே இருக்கும், அந்த விற்காத 2 டம்ளரில் மாட்டிக்கும். அப்போ அந்த 2 டம்ளர் அது கணக்கே நீ போடக்கூடாது. அதை நீ போட்டீங்கன்னா வியாபாரத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு டஜனுக்கு 10 பீஸ் தான் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தாரு. இது MBA புக்கில் கிடையாது. நான் IIM லக்னோவில் கேபிட்டல் மார்க்கெட் கார்பரேட் ஃபைனான்ஸ் படித்தேன், அங்கேயும் கூட இது கிடையாது. ஒரு டஜன்னா 10 பீஸுக்கு தான் போகணும், ப்ராக்டிக்கலாக 2 பீஸ் கடையிலே விற்காம நிற்குங்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் அவர்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டேன். நிறையா விஷயங்கள், மார்க்கெட் இப்படித்தான் கையாளணும், இப்படித்தான் கொண்டு போகணும், ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணோம். இதெல்லாம் முடிக்கும் பொழுது 2009 பொங்கலில் என்னுடைய வேட்டை ஸ்டார்ட் ஆச்சு. தீபாவளிக்குள்ளே ஓரளவுக்கு அப்போ மறுபடியும் சென்னை போனீங்களா? அதுக்கப்புறம் இல்லை நான் இவரே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணணுங்கிற தெளிவாயிட்டேன். நீங்கள் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் உங்களை குழப்பத்தான் செய்யும். நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறோம், ஒரு துணி எனக்கு பிடிச்சிருச்சு, சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடணும். அது பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து துணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களோட கடைசி வரைக்கும் டிசிஷன் எடுக்க விடாமையே பண்ணிடும். கரெக்ட். ஓகே, இதுதான் பண்ணணும்னு ஒரு தெளிவாயிட்டம் அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு நம்மளோட நாலேஜை குழப்பக்கூடாது. நான் கிளம்பி வந்துட்டு ஒரு டைரி போட்டு நம்ம பண ஊட்டத்துலேருந்து சில விஷயம் திருப்பம் இல்லை, அதை நோட் பண்ணி அப்புறம் நம்ம படித்த விஷயங்கள், இவங்ககிட்ட இருந்தெல்லாம் கேதர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைரி ரெடி பண்ணு. இதுதான் மார்க்கெட்டில் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும், இவ்வளோதான், இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவாக இருக்கேன், முதல்ல விட ரொம்பவுமே தெளிவாக இருக்கேன். சப்கான்ஷியஸ் மறுபடியும் சொல்லுது, ஏய் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது, நான் தெளிவாக இருக்கேன். பட் 2 பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. ஒன்று என்னென்னா,
இந்த பேங்க் லோனு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, பசங்களுக்கு பணம் கொடுக்கறது, இந்த பிரச்சனைகள்லாம் அந்த நாய்ஸ் அது போயிட்டு இருக்கு. நான் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது போக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபர்தராக பணம் இல்லை. நம்மளே உருண்டு பண்ணுறது தான் மறுபடியும் பெங்களூர் வந்து 2 பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. பட் இந்த பிரச்சனைக்கு அவரே சொல்யூஷன் கொடுத்தார். ரொம்ப சிம்பிள். ஒரு நோட்டீஸ் அடி, ஒரு நல்ல லாயரை பார்த்து, ரிஜிஸ்ட்ரேஷனில் என் வேலை போயிடுச்சு, இப்போதைக்கு என்னால் லோனை ரீபேமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இவனோடது எல்லாமே அன்செக்யூர் லோன், உன்னோடது எல்லாமே அன்செக்யூர் லோன். அப்போ உன் சொத்து கித்து போயிருந்தாலும் ஒன்றும் இல்லை, எதுவும் கிடையாது, இழக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடு, இந்த மாதிரி லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லு, 1 வருஷம் கழிச்சா கட்ட முடியும்னு சொல்லு, அதை மீறி உங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து மிரட்டினாங்கன்னா அது இல்லீகல்னு சொல்லு அப்படிங்கிறது அவர் தான் சொன்னார். எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அடித்து ஆளுக்கு ஒரு காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்ச மாதிரி. எனக்கு எத்தனை காப்பி அனுப்புறது, ஏதாச்சும் விட்டுட்டாப்பா இல்லை மிச்சம் ஏதாவது கார்டு இருக்கா? சில பேங்க்ல அப்படி ஒரு பேங்க் இருக்குங்கிறது அது கிரிக்கெட் வரும்போது நமக்கு பேங்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த நாய்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணு. அப்புறம் பசங்களெல்லாம் கூப்பிட்டு, உனக்கு 2 ஆப்ஷன், நீ என்னை உடனடியாக நெருக்குனீன்னா என் கையில் ஒன்றும் இல்லை, நீ நெருக்கிறதுக்கு இங்கே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், என்னோட பெரும்பாலான பிரச்சனை இந்த லாஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஸ், இந்த பணம் கடன் ஆச்சு இல்லையா, கடனில் லாஸ் அப்படிங்கிறது ஒரு 70% தான். 30% என் பணம் கடன் எங்கே ஆச்சுன்னா, நான் வாங்கின கடனில் பேர் கெட்டு போயிருக்கூடாதுங்கிறதுக்காக கடன் அடைக்கிறதுக்காக கடன் வாங்கினேன். கரெக்ட். ஓகே, அவர்கிட்ட நம்ம ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்போம், அவருக்கு இந்த மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், இல்லை பணம் கொடுக்கணும், கொடுக்காட்டி அவன் என்ன நினைப்பான், நம்ம யார், நம்ம பேரை காப்பாற்றணும்ல அப்படின்ட்டு விட்டுருந்தா அவர் கடனோட முடிஞ்சிருக்கும். அவர் கடன் வாங்குறேன்னு இந்த ஆளுகிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்கி அவர் கொடுத்தாச்சு, மறுபடியும் அடுத்த மாதம் இப்போ அவனுக்கும் கட்டணும் இவனுக்கும் கட்டணும், அப்புறம் 3ஆவதாக யாரோ ஒருத்தரை பிடிச்சி அவர்கிட்ட கொஞ்சம் பணம். இந்த மாதிரி இது வாழ்க்கையிலேயே ரொம்ப தப்பான ஒரு மிஸ்டேக். கடன் வாங்கி கடன் அடைச்சு கடனை ரொட்டேட் பண்ணுறது. ஒரு கட்டத்தில் நம்மளால் முடியலன்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு ஆளோட சரண்டர் ஆயிடணும். ஓகே, இவர்கிட்ட வாங்க முடியலையா, அவர்கிட்ட பேச சரணாய். ஏன்னா 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே தான் நம்ம பண்ணுவோம். அன்னைக்கு அது கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிருந்தேன். அன்னைக்கு எதுவுமே தெளிவாக யோசிக்கல, வேலையை விட்டு அதில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எதுவுமே தெளிவாக யோசிக்கல. பட் அதெல்லாம் லேட்டராக நம்ம ரியலைஸ் பண்ண விஷயங்கள் தான். ஸோ அதை பெரிய தப்பு. அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசி எல்லாத்தையும் ஒரு சமாதான எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பசங்க? சார், அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை சார். நீங்கள் என்கிட்ட பணம் கொடுத்துட்டீங்க, லிட்டரலாக நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க, அதிகபட்சம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மிரட்டுவீங்க, திட்டுவீங்க, இல்லை கண்டபடி பேசுவீங்க, ஏதோ ஒன்று பேசுவீங்க. எங்கிட்ட பணம் வந்தால் தான் நான் திருப்பி கொடுப்பேன், எங்கிட்ட பணம் இருக்குது, இவன் கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் ஏமாத்துறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் இடத்துல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதோ ஒன்று பண்ணலாம். எங்கிட்ட பணமே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, என்னோட சர்க்கிள், கடன் வாங்கின சர்க்கிளெல்லாம் இந்த படத்தில் வர்ற மாதிரி கந்து வெட்டி கந்தசாமி, வீட்டில் வெட்டி கோவிந்தசாமி எல்லாம் கிடையாது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான், தெரிஞ்சவங்க சர்க்கிள் தான். பட் தே நோ தட் ஐ டோன்ட் ஹேவ் மணி. அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன் எல்லாம் என்னன்னா, என்னை ப்ரெஷர் பண்ணி எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் நிற்க வைக்கிறது மட்டும்தான். ஆனால் நான் அதுக்கு ரெடி இல்லை. நான் எங்கள் அப்பாட்ட போய் நிற்கிறது ரெடி இல்லை. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு தைரியம் இல்லை, காரணத்தில்லை. நம்ம ஏன் போயிருக்கலாமே அப்படின்னு நிறையா நேரங்களில் இப்போ யோசிக்கிறோம். ஆனால் அப்போ வரைக்கும் நம்மளுக்கு காரணம் தெரியல. சரி அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் சமாதானப்படி, எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, 2 வருஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே கொடுத்துருவோம். ஏன்னா அவங்களால பெரிய பண நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஆள்களோ அல்லது வட்டி குறைந்த தொழிலாக பண்ணக்கூடிய ஆளுகளோ கிடையாது. என்னுடைய ஸ்டோரியில் எனக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், வீட்டுக்கு பணம் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நான் இல்லை. அது இருந்ததுன்னா நினச்சி பாருங்க, அது வேற. 2வது, நான் கடன் வாங்கி மாட்டினதெல்லாம் பெரிய டான்ஸ் ஃபைனான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்னோட பயமே என்னன்னா, இதே எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு ஒரு ட்ரேடர் ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த ஏரியாவில் போய் மாட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்மளுக்கு எனக்கு சர்வே ஆகிறதுக்குள்ள 6 மாதம் 1 வருஷம் சுற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருந்துச்சு. அது இல்லாமல் மாட்டிட்டாங்கன்னா என்னாலையும் எந்திரிச்சு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு மாட்டுறது அப்படித்தான் மாட்டுறாங்க. இன்னைக்கு பர்சனல் லோன், இன்னைக்கு கந்து வெட்டிக்காரனால இல்லை, அந்த ஆப், ஐயோ அது என்ன ஆப்புன்னு அத்தனை ஆப்பு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அத்தனை ஆப்பு 50,000 20,000 50,000 20,000 ஈஸியாக பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதுதான் சூழ்நிலை. சரி, எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பணம் வேணுமே, இப்போதான் இவங்களுக்கு சமாதானப்படுத்தி மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்கறது. சரி, அடுத்தது அப்படியே பிளாக் பேஷ். காலேஜ் முடிஞ்சுது, கூட படிச்சு முடிஞ்சுது. சரி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பின்னாடி போ. அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு அவன் பூரா லேண்ட்லைன் நம்பர் தான் எழுதி வச்சிருக்கான்.
என்ன ஸ்கூல் படிக்கும் போதுல லேண்ட்லைன் லேண்ட்லைன் நம்பர் தான். மொபைல் ஃபோன் பெருசாக அவ்வளோ ஒன்றுமே இல்லை. அப்போல்லாம் ஆர்பிஜி செல்லுலார் அப்படின்னு ஒன்று அதுவே பெருசாக ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான். அப்புறம் லேண்ட்லைனுக்கு ஃபோனை போட்டு உங்கள் பையன் இப்போ எங்கே இருக்கா, நான் அவங்களோட தூரத்து ஃப்ரெண்டுன்னு அவங்க வீட்டில் அவன் நம்பரை வாங்கி அவனை கூப்பிட்டு அப்புறம்லாம் கொஞ்சம் பணத்தை புரட்டி அப்புறம் சில நண்பர்கள் இருந்தாருங்க. உண்மையாக நம்ம சொல்ல போனால் நம்ம சிவா இவங்கெல்லாம் கொஞ்சம் பணமெல்லாம் கொடுத்தாங்க. இதை வச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும். ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த தடவை ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது. ஆனால் என்னென்னா இந்த தடவை ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இருக்கு இல்லையா, நீங்கள் 2008 நான் ட்ரேட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா எக்ஸாம்பிள் அடிஷனல் சீட் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் பண்ணுவேன் நம்மளுக்கே தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துருச்சு வச்சுங்களேன், அதை வச்சு அதை பெட் பண்ணி செகண்ட் ட்ரேடு, ஃபர்ஸ்ட் ட்ரேடில் லாஸ் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அதை பிடிக்கிறோம்னு செகண்ட் ட்ரேடு. புரியுது உங்களுக்கு? காரணம் தான் தேவைங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா செகண்ட் ட்ரேடில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட் வந்துருக்குல்ல, அந்த பணம் இருக்கு பண்ண வேண்டிய. செகண்ட் ட்ரேட் லாஸ் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் வந்துருச்சுன்னா ஓகே விட்டு லாஸ் பிடிக்கணும். செகண்ட் ட்ரேட் ஒரு நாளைக்கு 30-35 என்னோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா சில நாட்களெல்லாம் 50-60-100 ட்ரேடெல்லாம் போயிருக்கு. 100 ட்ரேடுகள்லாம் நம்மளுக்கு போயிருக்கு. ஆனால் 2009 நான் மறுபடியும் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சில செல்ஃப் ரூல்ஸ்களை செட் பண்ணேன். அதில் முக்கியமான ஒன்று இதுதான், எக்காரணத்துக்கு கொண்டு 3வது ட்ரேட் பண்ணக்கூடாது. 3வது? ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்னைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ட்ரேடில் எனக்கு ப்ராஃபிட் வருதுன்னா கம்முன்னு போய் உட்காந்துடணும். சப்பாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் பண்ணிட்டேன்னா நான் செகண்ட் ட்ரேட் போவேன். செகண்ட் ட்ரேடு ப்ராஃபிட் ஆயிடுச்சா அதோட ட்ரேட் முடிஞ்சுது. சப்போஸ் செகண்ட் ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து 2 ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கேன், ஏன் கவனம் அன்னைக்கு மார்க்கெட்ல இல்லைன்னு அர்த்தம். ஓஹோ, ஓகே ஓகே. நான் என்னுடைய மைண்ட் செட் வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இன்னைக்கு ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா நான் காலையில் பையனை திட்டிருப்பேன், பொண்ணை திட்டிருப்பேன், இல்லை ஒய்ஃபோட சண்டை போட்டிருப்பேன், வேற எங்கேயோ இருக்குது. தொடர்ந்து 2 ட்ரேட் லாஸ் பண்ணுறேன்னா அன்னைக்கு நான் ஃபோக்கஸ்டாக இல்லை மார்க்கெட்டில். ஓகே. அப்போ 3வது ட்ரேட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் 2 ட்ரேட் பண்ணாலும் லாஸ் தான். ஸோ நான் 3வது ட்ரேட் அப்படிங்கிற ஒன்று 2009 அப்புறம் நான் இல்லை பண்ணினதே கிடையாது. 2008 ஒரு நாளைக்கு 50-60 ட்ரேடெல்லாம் சர்வசாதாரணமாக போகும். இந்த மாதிரி சில ரூல்ஸுகளை நான் செட் பண்ணேன். இப்படித்தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும். இந்த இதுலேயே ஃப்ளோ ஆரம்பிச்சு என்னோட கடனெல்லாம் முடிக்கும் பொழுது 2013-14 ஆகிப்போச்சு. என்னோட என்டையர் லாஸ் 1 வருஷத்தில் நடந்தது. ஆனால் அது ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 4 வருஷம் போனதுக்கப்புறம் பசங்களாம் பார்ப்பாங்க, இவன் 40 ரூபாய்க்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் பயத்தாரு, இன்னைக்கு அப்படியே ஜாலியாக மறுபடியும் பீஸா வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு மார்க்கெட் கற்றுட்டேன் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. சரி, அப்போது அவங்கள கேட்க ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லித்தானே. அப்போ இருந்து அது ஒரு ரொட்டேஷனாகவே ஆயிடுச்சு. காலைல மார்க்கெட் பார்ப்போம், சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அப்படியே கிளாஸ் எடுப்போம். இதில் கொடுமை என்னென்னா 2021 வரைக்குமே, கோவிடுக்கு முன்னாடி வரைக்குமே ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருந்தேன் கிளாஸ். சரிங்க. ஒரு பையன் வரமாட்டா சார், எனக்காச்சும் ஒரு நாள் எவனா ஒருத்தர் வருவான். நம்மளுக்கு என்னென்னா நம்ம கலெக்டர் அவர் தான் இன்ஸ்பிரேஷனு. இப்போ இன்னைக்கு மனுஷன் இல்லை, நம்மளுக்கு சொல்லித்தந்தோம். இதே மாதிரி நம்ம ஒரு 4 பேர்த்து சொல்லித்தந்தா 10 இடத்துல அவன் நம்ம பேரை சொல்லிட்டு வா சொல்லித்தரு அப்படியே வருவான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லி தருவோம். நாளைக்கு வரும்போது எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம அடுத்த டாப்பிக்கை பேசுகிறோம். அப்புறம் காணாமல் போயிடுவான். அப்புறம் 2-3 மாதம் கழிச்சு திடீர்னு சார் அன்னைக்கு பாதி பார்த்தோம் சார், மீதியை பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதை சொல்லி கொடுத்துருவீங்க. அப்புறம் 2001 கோவிடுக்கு அப்புறம் அது அப்படியே நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இந்த ப்ராசஸில் நாலேஜ் தான் கிங் சார். நான் இடையில என்எஸ்ல விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணேன். நான் சொல்லித்தர ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணமே கேள்விகள் தான். நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டோம். 2013-14 எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி அப்புறம் மேரேஜ் எல்லாம் பண்ணி எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் சொல்லித்தர ஆரம்பிச்சுலாம் ஸ்டேபிள் ஆகிட்டோம். பட்டு கேப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா யார் ஒருத்தராலையும் எல்லா விஷயத்தையும் யோசிக்க முடியாது. நீங்கள் 4 பேர்த்துக்கு நம்மளை கேள்வி கேட்கும் பொழுது தான் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அது. நீங்கள் கேள்வியை வாங்கிக்கிட்டே இருக்கணும், அதுதான் உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன வழி? ஓகே, கிளாஸ் எடுப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கிறதுமே நம்ம அனுபவத்தை மேக்ஸிமம் பாஸ் பண்ணிட்டோம்னாலே நான் பண்ண நினச்சது என்னென்னா, இந்த நம்ம ஒரு 4 வருஷம் கற்றுக்கணும், அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சுருக்க பார்ப்போம். இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணோம்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, பெஸ்ட் ரிசல்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன ஏதாவது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸுங்கிற மாதிரி ஏதாவது 2-3 ஸ்டூடெண்ட்ஸோட இதை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமா சார்? நீங்கள் சார் நிறையா இருக்குது. நான் ஆக்சுவலாக லிட்ரலி வாழ்க்கையை மாற்றின கேசஸ் எல்லாம் இருக்குது. பட் அது நம்ம ஓப்பன் செபி ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இதில் போனீங்கன்னா தெரியும்.
பிரச்சனை என்னன்னா தப்பு என்னோட கிளாஸ்ல தப்பு செய்யாமல் இருந்தாவே போதும் சார். இங்கே தப்புன்னு நீங்கள் சொல்கிறது எது சார்? சார் முதல்ல தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே, நீங்கள் ஒரு கோழிப்பண்ணை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோழிப்பண்ணை ஆரம்பிக்கிறோம். ஒரு கோழிப்பண்ணையில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கானா? இருக்குது. திடீர்னு ஒரு நோய் ஏற்பட்டு எல்லா கோழியும் ஒரே நாளில் மடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அது அன்எக்ஸ்பெக்டட் லாஸஸை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கணும், எப்பப்போ எந்தெந்த ஊசி போடணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய என்னென்னா கோழிப்பண்ணை வச்சா பணக்காரன் ஆயிடலாங்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் மட்டும்தான் இருக்கே தவிர அதோடைய ரிஸ்க் சைடு எவனுமே பேசுறது இல்லை சார். நீங்கள் கிளாஸுக்கு வர்றாங்கல்ல, ஒரு பேசிக்கான விஷயம், நீங்கள் ஒரு கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸு வர்றாங்கன்னு வச்சுக்கோமே, என்கிட்ட கேட்குறது எப்படி கேட்பான்னா, ஸோ உங்களை நான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் ப்ராஃபிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிடுறேன் அப்படிங்கிறதான் பெருசாக நிறைய பேர் துறையில் சார். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறீங்க அந்த சொத்து டாக்குமெண்ட்டெல்லாம் காமிங்க, அப்போ தான் நான் ஊசி போட்டுக்குமே நம்ம சொல்லுவோமா? ஒரு டாக்டர்கிட்ட போனால் நம்ம என்ன பார்ப்போம், அவருக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன படிச்சிருக்கார். ஆனால் மார்க்கெட்டில் இவங்க அந்த மென்டாரை சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுவே தப்பாக இருக்குது. பேசிக்காக இன்றைக்கி நீங்கள் ரீல்ஸை பார்த்தீங்கன்னா அவன் என்ன போடுவான்னா, டுடே 4,000 rupees ப்ராஃபிட், 5,000 rupees ப்ராஃபிட், 6,000 rupees ப்ராஃபிட், இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை பார்த்துட்டு போய் மாட்டிக்கிறாங்க சார். இது ஒரு தொழிலுங்கிறது புரியறது இல்லை. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு 150 ரூபா சார். ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அது க்ரோவே கூட கொடுக்குது. அது எதுவும் அடிச்சோம்னா அதுவே சரி சார் வருது. நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்குறோம், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க, மார்க்கெட் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. அது மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த தொழில் என்னங்கிறது தெரியணும் சார். தொழிலும் என்னங்கிறது தெரியணும் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு துணிக்கடை இருக்குது, நான் துணிக்கடை வைக்க போகிறேன், எனக்கு துணிக்கடையை பற்றி எதுவும் தெரியாது, நான் தொழில் எனக்கு தெரியாது. ஆனால் துணிக்கடையை வச்சு நிறைய பேர் சக்ஸஸ் ஆனதை நான் பார்க்குறேன். உடனே நான் துணிக்கடை வச்சாரன்னு வச்சுக்கோங்களேன், துணிக்கடையில் எல்லாரும் ஆடி மாதம் தள்ளுபடி போடுவான். நம்மால் எப்படி திரும்பி யோசிப்பான், எல்லாரும் ஆடி மாதம் தள்ளுபடி போடுறான், நம்ம வைகாசி மாதத்தில் தள்ளுபடி போட்டு சேல்ஸை பிடிச்சிருவோம், எதுக்கு எல்லாத்துக்கும் குடிக்கும்ல அப்படின்னு யோசிப்பான். அந்த கான்செப்ட் என்னென்னா, ஏன் ஆடி மாதத்தில் தள்ளுபடி போடுறாங்கன்னா, ஆடி மாதம் முடிஞ்சு 3 மாதத்தில் தீபாவளி வந்துடும். தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்தது இமீடியட்டாக கிறிஸ்மஸ், பொங்கல், ரம்ஜான், நியூ இயர் எல்லாம் லைனாக வரும். ஓணம் பொங்கல் கொண்டு எல்லாம் லைனாக வரும். இதுக்கெல்லாம் மக்கள் புது துணியை எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த துணிக்கடை ஓனர் வந்து அந்த பழைய துணியை, பழைய ஸ்டாக்கை கிளியர் பண்ணணும், புது ஸ்டாக்ஸை கொண்டு வரணும். அவருக்கு பணமும் தேவை. அவருக்கு 2 பிரச்சனையும் இருக்கும். பழைய ஸ்டாக்ஸை முன்னாடியே வித்துட்டாருன்னா இந்த தீபாவளியோட துணிகள் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கடை எம்டியாக தெரியும். கடை எம்டியாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காதுன்னு முடிவுக்கு வந்துருவாங்க, தீபாவளிக்கு வரமாட்டான். சரி, முன்னாடியே துணியை அவுட் ஸ்டாக் கிளியர் பண்ணாருன்னா தீபாவளிக்கு சரக்கு போகிறக்குள்ள அந்த பணமும் கரைஞ்சி போயிடும். அப்போது இது எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணணும். அதாவது கடை ஓல்ட் ஸ்டாக் கிளியராக புது ஸ்டாக்ஸ் உள்ளே வரணும், ஓல்ட் ஸ்டாக் கிளியராக புது ஸ்டாக்ஸ் உள்ளே வரணும், ஓல்ட் ஸ்டாக்ஸோடைய பணத்தை அப்படியே புது ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு பயன்படுத்தணும். அப்போ அதுக்கு ஒரே ஆப்ஷன் ஆடி மாதத்தில் தள்ளுபடி போகிறது மட்டும்தான். வேறு எந்த மாதம் போட்டாலும் அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளால் வைகாசியில் போய் போடுற மாதிரி அது என்ன ஏதுன்னு அது தொழில் புரிஞ்சுக்காம, இது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம உள்ளே இறங்கி இஷ்டத்துக்கு அடிக்கிறது சார். இன்னைக்கு ஸ்கேமோட எண்டு நீங்கள் நம்ம நிறைய ஆப் கேள்விப்பட்டிருப்போம், ஜீரோதா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஜீரோதா பேர்லேயே ஒரு 40 ஆப் இருக்குது சார், இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் ஆப்னு. இப்போ நான் முந்தானேத்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு சார், இந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் தரோம், செலக்ட் பண்ணி சில பேர்த்துக்கு மட்டும் இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் நாங்கள் தரோம், அந்த அக்கௌண்ட்டில் ஐபிஓலாம் உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும், 4% ப்ராஃபிட்டு அப்படின்றான். சரி, அந்த ஆப்பை போனால் எங்கள் கம்பெனியில் ரிஜிஸ்டர்ட் கம்பெனிங்கிறான், ஒரு ஜீரோதா கம்பெனியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறான். அவன் ஆப்பும் ஜீரோதா இருந்தால் போட்டிருக்கு, பார்த்தா ஏக்கு மேலே ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் தான் மாறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. டூப்ளிகேட் ஆப்ஸு, ஏஐ வீடியோஸு, அவன் பணம் வர்ற மாதிரி அந்த ஆப்பில் காட்டுறான் சார். வெறும் நம்பர், அது வெறும் நம்பர். நம்ம பணம் உள்ளே போடுறோம், பணம் எடுத்துக்கிறான், டெய்லி அந்த ஆப்பில் பார்க்குறோம், நம்மளுக்கு லாபம் வர்ற மாதிரி அந்த ஆப் காட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு கடத்தில் சரி ஒரு 1 கோடி ரூபா லாபம் வந்துருச்சு அப்படின்னு எடுக்க போகலாம்னா, சார் இன்றைக்கி எடுக்காதீங்க, இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது நாளைக்கு 2 கோடியாக மாறுங்கிறான்.
சரி ஓகேன்ட்டு நம்ம நாளைக்கு 2 கோடி வேணும், அது அடுத்த நாள் 1.5 கோடி அந்த ஆப்ல மற்ற மாதிரியே காட்டுது. சரிங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் வேணும் கட்டாயம் எடுக்கலான்னு போனோம்னா இவ்வளோ பணம் நீங்கள் எடுத்தீங்கன்னா டாக்ஸ் இஷ்யூ வரும் சார், நீங்கள் டாக்ஸ்க்கு 40 லட்ச ரூபா கட்டிட்டு தான் இந்த பணத்தை எடுக்க முடியுங்கிறான். சரிங்க. அப்புறம் 40 லட்ச ரூபாய்க்கு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டியை மாற்றிட்டாங்க, செஸ் வரியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, இந்த டேலி பண்ண முடியாது, இன்னொரு 10 லட்ச ரூபா கட்டினா தான் இந்த 2 கோடி ரூபா பணத்தை உள்ளே எடுக்க முடியுங்கிறான். நீங்க இங்க எவ்வளவு பணம் கிடைக்க முடியும், அவன் ஸ்கேம் பண்றான் அது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே கடைசியில் அவன் எப்போ அப்ஸ்காண்ட் ஆகுறான் சார்? என்ன சார் எப்போ அவன் அப்ஸ்காண்ட் ஆகுறான்? 2500 கம்ப்ளைண்ட் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள மட்டும் இருக்கு சார் இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆப்ல மாட்டேன். இல்ல சார், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 40 லட்ச ரூபா கேட்கறான், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 லட்ச ரூபா கேட்கறான், எப்போ வந்து அவன் அதை நிறுத்துறான்? நீங்க பணம் தர முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை பிக்ஸ் பண்றீங்களா? ஆமாங்க. நான் வந்து ஒரு கட்டத்துல நான் கொடுக்குற வரைக்கும் அவன் வாங்கிட்டே இருப்பான். சரிங்க. ஒரு கட்டத்துல நான் அழுக ஆரம்பிச்சிடும் சார், இதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்ல, ஒரு பணம் இல்ல. அப்போ அவனுக்கு எப்ப ஃபீல் ஆகுதோ இதுக்கப்புறம் இவங்கிட்ட கறக்க முடியாது எப்ப ஃபீல் ஆகுதோ அது வரைக்கும் கறக்குறாங்க சார். அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் பண்றது இல்ல, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க சார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்கல்ல, அவனால படிச்சிருப்பான், ஃபுல்லா படிச்சிருப்பான், ஒரு கட்டத்தில் அந்த ஸ்லைட்டாக அந்த ஒரு ஆசை வந்துடுது சார், ஆசை வந்துடுது. அவன் என்னன்னா ஒரு ஆசை வந்துருச்சுன்னா சாதகமான விஷயத்தை மட்டும் மைண்டு தேடும் சார். சாதகமான விஷயத்தை மட்டும் இப்போ ஒரு ஜீரோதா கம்பெனியோட டூப்ளிகேட் ஆப்ல நடக்குது, ஒரு அப்ஸ்டாக் கம்பெனியோட டூப்ளிகேட் ஆப்ல நடக்குது. இந்த கம்பெனி நான் போய் வெரிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், செபி சைட்ல வெரிஃபை பண்ணால் உண்மையாலுமே அப்படி ஒரு கம்பெனி இருக்கும், ரெஜிஸ்டர்ட் கம்பெனி தான். ஆனால் அந்த கம்பெனியோட ஆப் இந்த ஆப் இல்லைங்கிறது மட்டும்தான் இங்கே உண்மை. உண்மையான ஜீரோதாக்கு ஒரு ஆப் இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணி அவன் டிமேட் ரன் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த ஆப் இந்த ஆப் இல்லை, அதே நேம் அதே இது எல்லாமே. அப்போ அவன் பார்த்தோன்னே அவனுக்கு சாட்டிஸ்ஃபை, இந்த கம்பெனி இது நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி தானே, ஒரு அப்ஸ்டாக்கா இது டாடா குரூப்ஸோட கம்பெனி தானே போடலாமே, அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அவனுக்கு திருப்தி ஆயிடுது, ஆசையில் விழுந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் தோத்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன பண்ணலான்னு கேட்பான். அதுதான் கான்செப்ட். நீங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் தான், ஏன்னா நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டீங்க சார். நான் அன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் உங்களை நான் இன்வைட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அதுதான் சார். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்களே சார், அது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ரீச் ஆகும்போது தே வில் கம் டு யூ ஸோ தட் யூ வில் அவர்ட் அ ஹியூஜ் லாஸ். நீங்கள் அட்டைன் பண்ண அந்த லாஸை, அந்த டைம் கன்சம்ஷனை, அந்த ப்ராப்ளமை நீங்கள் இன்னொருத்தனுக்கு வராமல் நீங்கள் தடுக்க முடியும். யூ கேன் சப்போர்ட் தம். அப்போது யார் ஸ்டோரி வில் பி இன்ஸ்பைரிங். நிறைய பேர் கேட்டுட்டு ஓகே ஐ வில் லேர்ன் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஐ கேன் ஹெவிலி ரெக்கமெண்ட் யூ. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, புக்கெல்லாம் எழுதியிருக்கீங்க, பெரிய லெவலில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற போது அது நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்கிறது தான் என்னோட அஜெண்டா. அதனால தான் சரி இன்னைக்கு உங்களை வச்சு ஒரு பாட்காஸ்ட் எடுத்துடலாம், ஒரு கேஷுவலாக ஒரு கேப் விட்டும்போது வச்சு பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை சார். ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப் லேட் வந்து இப்போது அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ட்ரெண்டு. இன்னும் ஸ்கேம் 1992க்கு அப்புறம் அது நிறையவே ஆயிடுச்சு. அந்த சீரீஸ்க்கு அப்புறம், ஹர்ஷத் மேத்தா சீரீஸ்க்கு அப்புறம் அந்த வருஷம் மட்டுமே டிமேட் அக்கௌண்ட்ஸ் மட்டுமே எவ்வளவோ லட்சம் டிமேட் ஓப்பன் பண்ணாங்க. பட் அது எதுவுமே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக கோவிட் டைமில் வந்து ரன் ஆகிட்டு இருந்த ஒரே எந்த தங்கு தடையில ரன் ஆகிட்டு இருந்த ஒரு தொழில்களில் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒன்று. எல்லாரும் வீட்டில் முடங்கிட்டோம், வீட்டில் உட்காந்துட்டு பண்ணுறது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய யூடியூப் சேனல்களும் அந்த டைம்ல தான் நிறைய ஸ்டார்ட் ஆகும். எனக்கெல்லாம் அதுதான் கோ கொரோனா தான் எங்களுக்கெல்லாம். அப்போது அந்த டைமை பொறுத்த வரைக்குமே இப்போ வீட்டில் உட்காந்து சம்பாதிக்க முடியும், இல்லை எந்த பிரச்சனையும் எல்லாம் ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிறைய சாய்ஸஸை படிக்கும் பொழுது அதில் ஸ்டாக் மார்க்கெட் ஒன் ஆஃப் தி சாய்ஸாக இருந்தது. நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது மிடில் கிளாஸ் சொசைட்டி வந்து நிறைய அந்த டைமில் உள்ள வந்தாங்க கோவிட் டைமில். ஏன்னா கோவிட் டைமில் நீங்கள் 2015 2020 வரைக்கும் ஓப்பனான கவுண்ட்டை விட 2021 ஓப்பனான அந்த ஒரு வருஷத்தோட கவுண்ட் ரொம்ப அதிகம். ஆமாம் ஆமாம். அப்போது நிறைய நியூஸஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீரியலு எல்லாம் சேர்ந்து அப்படியே உள்ள அவங்கள அனுப்பிச்சிருது. பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு பொட்டி கடை வைக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் நைட்டில் பொட்டி கடையில் வைக்க முடியாது. ஒரு பொட்டி கடை வைக்கணுன்னாலே நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் எடுக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் பொட்டி கடை வைக்கணும்னா நான் முட்டாய் வைக்கணும், ஒயின் ஷாப் பக்கத்தில் பொட்டி கடை வைக்கணும்னா நான் சிகரெட் வைக்கணும். அப்போ எங்கே வச்சா அந்த பொட்டி கடை என்ன சேல்ஸ் ஆகணுங்கிற ஆரம்பித்து, அந்த இடத்துக்கு எப்படி ஒரு லைட் போடணும்னா எப்படி பவர் கொண்டு வரதுன்னு ஆரம்பித்து அந்த செட் பண்ணுறதுக்கு மினிமம் 1 month ஆச்சு ஒரு பொட்டி ஷாப் செட் பண்ணுறாங்க கூட. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி இல்லை. இப்போ நான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும்னு நினச்சினா சாயங்காலத்துக்குள்ளே பண்ணிடலாம். இன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது. இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுதெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அப்போ நீங்கள் பேனில் போட்டிருக்கிற மாதிரியே சைன் போடணும்,
அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஒரு 37 சைன் போடணும். அந்த சைன் வந்து உங்களோட பேனோட சிக்னேச்சர்லேருந்து கொஞ்சம் வேரி ஆனாலும் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அது. 2000 அப்படித்தான் அந்த மாதிரியான காலகட்டம். நீங்கள் அந்த 40 தடவை ஃபார்ம் சைன் பண்ணுவோம். அந்த பேன் கார்டு நம்ம எடுத்துருப்போம், நம்ம காலேஜ் படிக்கும்போது எடுத்துருப்போம். அப்போ டிசைன் ஏதோ ஒரு சைன் போட்டு வச்சிருப்போம். அதே சைனை மறுபடியும் போட்டு இங்கே வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஜஸ்ட் ஆதார் ஓடிபி இருந்தால் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணுறதை விட இன்றைக்கி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அப்போ மக்கள் இன்னும் சட்டனா இப்போ நான் நாளைக்கு இன்னும் சாயங்காலத்துக்குள்ள ஏதோ தொழில் தொடங்கணும்னா ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் தே கேன் ஸ்டார்ட். அப்போ இதுக்கு அந்த யோசிக்கிறதுக்கோ இதுக்கோ எந்த ஒரு கேப்பும் இது கொடுக்கறது இல்லை. பட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஆக்சுவல் கேம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒருத்தர் போய் நீங்கள் ஒரு கோழி பண்ணை வைக்க சொல்லுங்கள், 40 பேர்த்து போய் பார்ப்பான். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கோழி பண்ணை வச்சிருக்கிறான், என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோழி பண்ணை ஆரம்பிப்பான். ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டான். அடிப்பட்டவனையும் பேச மாட்டான், வந்தவனையும் பேச மாட்டான். ஒரு 4 யூடியூப் வீடியோ 2 ரீல்ஸை பார்த்தா ஓகே நம்மளும் அடுத்த வாரம் கோடீஸ்வரங்கிற மாதிரி உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் ஈஸியாக இருக்குது. ப்ராசஸ் ஈஸிங்கிறதுனால உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே பிரச்சனையாகும். அது இன்னும் இவங்க ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது லக்கை டிபெண்ட் பண்ணி பண்ணுற ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் அது அப்படி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் அ கேம்பிளிங். இப்போ நம்ம நிறைய கிளாஸ்லேயும் கூட நம்ம பேசியிருப்போம். என்னென்னா நீங்கள் ஒரு குதிரை ரேஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குதிரை ரேஸுக்கு போய் நம்ம உட்காந்துட்டு எனக்கு 8ஆம் நம்பர் லக்கி, நான் 8ஆம் நம்பர் குதிரையில் பெட் கட்டுறேன் அப்படின்னு 8ஆம் நம்பர் குதிரையில் நீங்கள் பணத்தை பெட் கட்டினு வச்சுங்க, அது பியூர் கேம்பிளிங். ஆமாம். அதே குதிரை ரேஸுக்கு போய் உட்காந்துட்டு ஓகே ஒரு 10 குதிரை ஓடுது, ஒவ்வொரு குதிரையோட ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்குது, இந்த குதிரை இந்த ட்ராக்ல இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஓடி இருக்கு, எத்தனை தடவை அது வின் பண்ணியிருக்கு, இதுக்கு முன்னாடி எந்த ஜாக்கி இந்த குதிரையை ஓட்டினா, இன்னைக்கு எந்த ஜாக்கி அந்த குதிரையை ஓட்டுறான், இதில் எந்த ஜாக்கி எந்த குதிரையோட காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்குது, இது மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு 5ஆம் நம்பர் குதிரை வின் பண்ணணும்னு நீங்கள் பணம் அதில் 5ஆம் நம்பர் குதிரையில் வைக்கிறீங்கன்னா அது எப்படி கேம்பிளிங் ஆகும்? அது அனலைஸ், அது பிஸ்னஸ். அது இங்கே எந்த ஒரு பிஸ்னஸுமே கேம்பிளிங்கு அல்லது பியூர் பிஸ்னஸ் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் நீங்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே தவிர அந்த பிஸ்னஸ்க்குன்னு அப்படி ஒரு நேச்சுரலாக கிடையாது. இந்த பிஸ்னஸ்னால் இது கேம்பிளிங் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ்னால் இது ப்ராப்பரான பிஸ்னஸ். ஹவ் வி ஆர் அப்ரோச்சிங், அதான இங்கே இருக்கக்கூடிய மேஜரான பிரச்சனை. இங்கே முக்கால்வாசி பேர் மார்க்கெட்டை கேம்பிளிங்காக கன்சிடர் பண்ணுறான். ஏதோ பணம் முடியாது, யாரும் அதில் பணத்தை அப்படியே அடுக்கி வச்சிருக்கிற மாதிரியும், இவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு இவங்க கையில் ஏடிஎம் கார்டு கொடுத்த மாதிரியும், அதை விட்டு அப்படி பணத்தை எடுத்துடலாம் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏங்கிளில் கொண்டு போகிறாங்க. இங்கே பல பேர் அடி வாங்கினா சார் செபி 90% பேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகுறான்னு சொல்கிறாங்க. 90 இதெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் கம்மியாயிருச்சு. என்ன உள்ளே வரக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் பணத்தை லூஸ் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதை சுற்றி ஸ்கேம்ஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். ஸ்கேம்லாம் நம்ம யூகிக்க முடியாத மாதிரியெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் மாட்டின ஸ்கேம்ஸ்லாம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அடி வாங்குறது சொன்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இந்த 2008 காலகட்டத்தில் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ரொம்பவுமே பெரிய அடி வாங்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் இந்த இது வந்து வெளியே வந்துடணும், விட்ட பணத்தெல்லாம் பிடிச்சிடணும் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம லாஸ் ஆகுது. அப்போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா, நம்மளோட எவனாச்சும் ஒரு புத்திசாலி எவனாச்சும் ஒருத்தர் இருப்பான், அவனை பிடிச்சோம்னா அவங்கள்ட்ட டிப்ஸ் வாங்கி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா போயிட்டுருக்கு. அப்போ கால்ஸ் வரும், 7,000 ரூபா 10,000 ரூபா மாதம் உங்களுக்கு ஃபீ, இந்த டிப்ஸ் கொடுக்குறோம், 400% ரிட்டர்ன்ஸ் 500% ரிட்டர்ன்ஸ் சொல்லுவான். இந்த மாதிரி ஒருத்தன்ட்ட அவன் பேச ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஓகே 2 டெமோ டிப்ஸ் ஒன்று கொடுங்க, இந்த டெமோ டிப்ஸு சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிப்ஸ் வாங்கினேன். அவங்ககிட்ட 2 டிப்ஸ் வாங்கி போடுறேன், நல்ல ப்ராஃபிட், தப்பல, அருமையான ப்ராஃபிட். நம்மளுக்கு ஒரே குஷி. அந்த அவன் கொடுத்த 2 டெமோவில் வந்த ப்ராஃபிட்டை பார்த்துட்டு, இந்த ப்ராஃபிட் இப்படி வந்துச்சுன்னா ஒரு மாசத்துல நம்ம கடனெல்லாம் அடைச்சு அடுத்த மாதம் ஊர் பக்கம் போய் ஒரு பெட்ரோல் பங்கு வச்சு செட்டில் ஆயிடலாம். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் யோசிச்சுட்டு 7,000 ரூபா தானே மாதம், சரி இப்படின்னு. அது 2008 7,000 ரூபாய்ங்கிறது பெரிய அமௌண்ட். அப்போ ஆமாம் 7,000 ரூபாய் கொடுத்து டிப்ஸ் வாங்கியாச்சு. பணம் கட்டி டிப்ஸ் வாங்குறேன், அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு, எல்லாம் லாஸ். எப்படி சார்? அவன் கொடுத்தது எல்லாமே லாஸ். எனக்கு ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்துட்டேன். நான் அந்த கம்பெனி பெங்களூரில் தான் இருக்குது. பொறுமையை இழந்துட்டேன். டெமோ வரும்பொழுது
ப்ராஃபிட் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பணம் கட்டி போனதுக்கப்புறம் எனக்கு எல்லா காலமே லாஸ் ஆகிட்டு இருக்கு. பணம் பெருசாக போகுது, எல்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கோவம் வந்து அவங்க ஆஃபீஸ் ஒரு தடவை விசிட் பண்ணி இப்படி போயிட்டு இருக்கு, டெமோலாம் நல்லா கொடுக்குறீங்க, காசு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்களா என்ன அப்படின்ட்டு அங்கே போனேன். ஆக்சுவலாக போனேன். அது பார்த்தா அது ரிசர்ச் அனலிஸ்ட் கம்பெனி எல்லாம் இல்லை. சரிங்க. அவங்க சொன்ன நம்ம ரிசர்ச் அனலிஸ்ட் தான். அவன் சொன்ன எனக்கு ஃபோனில் சொன்ன பில்டப்பை பார்த்தா நான் எப்படி இமேஜினேஷன் பண்ணிட்டு போனேன்னா, அந்த பயல் காப்பிட்டுல அந்த மாதிரி இங்கிட்டு ஒரு 4 கம்ப்யூட்டர் ஓடும், 2 கிராஃப் ஓடும், எல்லாரும் பேனா அமைப்பு இந்த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு ஒரு படத்தில் அந்த இன்ஜினியர்ஸில் போகிறேன். அங்கே போனால் வெறும் டெலிகாலிங் கம்பெனி. மொத்தமாக ஒரு 50 டெலிகாலர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சிம்பிளாக மாதம் 1000 பேர்த்த பிடிக்க வேண்டியது காலை போட்டு 500 பேர்த்த வாங்க சொல்லிடுறான், 500 பேர்த்த விற்க சொல்லிடுறான். இப்போ உறுதியாக 500 பேர்த்துக்கு ப்ராஃபிட் வரும். ஆமாம் ஆமாம், உறுதியாக 500 பேர்த்துக்கு ப்ராஃபிட் வரும். ஆமாம், இந்த ப்ராஃபிட் வந்து 500 பேரும் பணத்தை கொடுத்துருவான். லாஸ் வந்து 500 பேர் திட்டிட்டு வெளியே போயிடுவான். மறுபடியும் இந்த 50 பேர்த்து வச்சு ஒரு 500 பேர்த்த டெலிகாலிங் வச்சு எடுத்துடுறானுங்க. இப்படி ஓட்டிட்டு இருக்கானுங்க. டெமோ கால் கொடுக்கும்போது நான் இந்த 500ல் மாட்டிட்டேன், ஒரிஜினல் கால் கொடுக்கும்போது அந்த 500ல் மாட்டிட்டீங்க. ஓகேவா? எவ்வளோ பெரிய ஸ்கேம், பெரிய ஸ்கேமுங்க அது. ஓகே, இந்த டிப்ஸ் இன்னும் அந்த கம்பெனி இருக்கு பெங்களூர்ல. ஆமா, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுல ஏமாந்துட்டு தான் இருக்காங்க மக்கள். ஏமாறது நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. நம்மளும் நிறுத்தல. நான் இது இப்படி ஏமாத்தி பாட்டிட்டோமா, அடுத்தது புத்தி வருதானா, அடுத்தது புத்தி வரல. அடுத்து 2 மாசத்துல இன்னொரு இடத்துல மாட்டினேன். அவனும் ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினேன். நம்ம அப்பத்தில் அடி வாங்கியிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோம். அவன் பேசுனதை பார்த்துட்டு இப்போ தான் சார் ஒரு பக்கம் 7000 ரூபா கொடுத்து மாட்டினேன், வேண்டாம் டிப்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் பேசுகிறேன். அவன் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு வார்த்தை கிட்ட சொன்னான், நீங்கள் எனக்கு பணமே தர வேண்டாம், நீங்கள் எனக்கு எந்த காசும் தர வேண்டாம், நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் உங்களுக்கு டிப்ஸ், டெய்லி ஃப்ரீயாக டிப்ஸ் கொடுக்குறேன். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வர்ற ப்ராஃபிட்டில் 25% எனக்கு. ஓகே, அது மட்டும் கொடுங்க. ப்ராஃபிட் வந்தால் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ப்ராஃபிட் வந்து எனக்கு நீங்கள் எதுக்கு எந்த காசு கொடுக்க வேண்டாம், ப்ராஃபிட் வந்தால் தான் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்க போகிறீங்க. வர்ற ப்ராஃபிட்டில் 25% எனக்கு கொடுங்க, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னா. அப்போ ஓரளவுக்கு நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். பணம் கேட்கலையே, பணமே ப்ராஃபிட் வந்தால் தான் எனக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒரு கால் வாங்கிட்டு அது ஒரு வாரம் ஒரு 10-20 நாள் போச்சு. ஒரு 2-3 கால் நல்ல ப்ராஃபிட்டில் போச்சு. நானும் 25% கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு லாஸ் ஆகி ஒரு கட்டத்தில் என்னுடைய அந்த கேபிட்டல் அமௌண்ட் ஃபுல்லாக கம்மியாயிருச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா லாஸ் வந்து அவன் லாஸ் ஏற்றுக்கிறது இல்லையா, அவன் 25% லாஸ் வந்து அவன் லாஸ் ஏற்றுக்கிறது இல்லை. இதில் விஷயமே இல்லை. அதாவது எப்படின்னா, நான் தான் ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு லாஸே கிடையாது. நான் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்றேன், எனக்கு மார்க்கெட்டே தெரிஞ்சிருக்க வேண்டாம் சார், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரிய வேண்டாம். ஃபோன் பண்ணி ஒரு 10 பேர்த்த கூப்பிட்றேன், 10 பேர்த்துக்கு டீமு ப்ராஃபிட் வந்தால் எனக்கு 25% கொடுத்துரு அப்படின்னு நான் டீல் பேசுறேன். இந்த 10 பேர்த்துல 5 பேர்த்து நான் வாங்க சொல்றேன், 5 பேர்த்து விற்க சொல்றேன், 5 பேர்த்துக்கு ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வந்து 5 பேர் 25% கொடுத்துருவான். லாஸ் வந்தவனுக்கு நான் லாஸை ஃபேர் பண்ண போறதும் கிடையாது. அவன் அழுதுட்டு அவன் காணாம போயிடுவான். நான் இப்படி ஒரு 10 பேர் 20 பேர் 100 பேர் 150 பேர்த்த சேர்த்திட்டேன்னா ஆச்சு, காசு ஆச்சு. எனக்கு மார்க்கெட் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நாளைக்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் கொஞ்சம் அந்த பேசுற கன்வின்சிங் ஸ்கில்ஸ் மட்டும் தான். கன்வின்சிங் ஸ்கில் தான் போதும். அருமையாக கன்வின்சிங் பண்ணலாம். அப்புறம் தான் யோசிச்சு, இவனெல்லாம் ஏதோ ஆசிரமம் போட்டானா பெரிய ஆயிடுவானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நான். ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. மக்கள் இப்போ இது ஏமாறுவாங்க, மக்கள் ஏமாறுவாங்க ஈஸியாக. இவங்களுக்கு ஏன்னா பேசும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம அவனுக்கு எதுவுமே தர்றது இல்லையே, எதுவுமே அவனுக்கு. சரி, இப்போ ஒருவேளை நாம சூட்டி போயிட்டு அந்த 25% கொடுக்காம விட்டோம்னா என்ன சார்? இப்போ நாம சூட்டி போயிட்டு அவனுக்கு அந்த 25% இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் யோசிக்கணும். இந்த தொழில் அப்படி இல்லை. இந்த தொழில் எப்படின்னா, நீங்கள் 25% கொடு, லாபம் வந்துருச்சு, லாபம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் 25% ஷேர் ஆக போகிறீங்க. அப்போ உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்னும் வேணும், நம்மளுக்கு பணம் வேணும். அவன் சொன்னது நடக்குது, அப்போ நான் கொடுக்கத்தான் ட்ரை பண்ணுவேன். அவன் அடுத்த கால் வந்து 25 எனக்கு நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 75,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ அது 25% அவனுக்கு ஒரு 20,000 15,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கிட்ட 60,000 நிற்கிது. நான் இன்னும் 15,000 கொடுத்து அவங்ககிட்ட கால் வாங்க ரெடியாக தான் இருப்பேன். பட் தட் பர்சன் டசன்ட் ஹேவ் எனி ஸ்கில், ஒன்லி ஹி இஸ் கன்வின்சிங் திங். அவன் கன்வின்ஸ் பண்ணுறான், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஒரு பக்கம் காசு கொடுத்து ஏமாந்தாச்சு, இன்னொரு பக்கம் காசு கொடுக்காம ஏமாந்தாச்சு. இப்படியே போயிட்டே இருக்கு. இந்த லிமிட்டெல்லாம் கிடையாது, இது லிமிட்டெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் வருது,
நிர்மலா சீதாராமன் ஏல பேசுறாங்க, வீடியோ பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ் ஸ்கீம்ங்கிறான், கவர்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ் ஸ்கீம் அப்படிங்கிறான். ஃபேஸ்புக்கில் ஏடா ரன் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியுறது இல்லை சார். ஒன்றும் இல்லை சார், என்னோட ஏட் ரன் ஆகுது சார். சரிங்க சார். நான் பேசின மாதிரியே ஏடு ஃபேஸ்புக்கில் ரன் ஆகுது. என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய மற்ற ட்ரேடர்ஸோட ஏட்ஸும் ரன் ஆகுது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு டெலிகிராம் அக்கௌண்ட் இல்லை. சரிங்க. என் பேரில் குறைஞ்சது 15 அக்கௌண்ட் இருக்குது டெலிகிராமில். என் பேரில் 15 அக்கௌண்ட் டெலிகிராமில் இருக்குது. எனக்கு டெலிகிராம் நான் இதே கிடையாது, அக்கௌண்ட்டே கிடையாது. 15 அக்கௌண்ட் டெலிகிராமில் இருக்குது. என்ன ஃபாலோ பண்ணுறவனே ஒரு 2000 பேர் தான் இருப்பான். அந்த டெலிகிராம் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா 40,000 50,000 இருக்கிறாங்க மெம்பர்ஸ். என்ன அப்போ உங்கள் பொட்டன்ஷியல் அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியறது இல்லை. என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க இதுக்கு? ரிப்போர்ட் பண்ணுறதை தவிர என்ன பண்ண முடியும்? நம்ம அது பிளாக் ஆயிருச்சா? நீங்கள் அப்படி முயற்சி பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணல, 10 நாள் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. புற்றீசல் மாதிரி வந்துட்டே இருக்கு. ஆமாம், ஸ்கேம்ஸ்க்கு எல்லையெல்லாம் போயிட்டு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் சின்ன லெவலில் நடக்கக்கூடியது. பெரிய லெவலில் கம்பெனி ஆரம்பிச்சே நடத்துகிறாங்க. கம்பெனி 10% ரிட்டர்ன்ஸ் தரேன், காசு போடுங்க. நம்ம நியூஸில் டெய்லி கேட்குறது தானே சார், எங்கள் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணால் 10% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பணம் எடுத்து தரேங்கிறான். நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எல்லாமே போடுறோம், பண்ணுறோம். அப்புறம் இங்கே என்ன பெரிய பிரச்சனையாகுதுன்னா க்ரௌட் பயாஸ். நம்ம புக்லையும் கூட அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். இங்கே மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு, என் வீட்டு பக்கத்தில் ஒரு 40 பேர் 50 பேர் ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல பிஸ்னஸ் நம்பிடுவேன் நான். இன்ஃப்ளூயன்சிங். ஆமாம், இது வந்து க்ரௌட் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணால் அது நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு டிஃபால்ட்டாக போகிறது. நம்ம வீட்லேயே நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணால் அவனால் முட்டாள் பையனா அப்படின்ட்டுருவான். அத்தனை பேர் முட்டாள் தாங்கிறது அது வேறு விஷயம். ஈஸியாக அவங்களுக்கு தெரியறது இல்லை. அதுதான் பிரச்சனை. ஓகே, நிறைய பேர் ஒரு விஷயத்தை நோக்கி நகுந்தா, நிறைய பேர் ஒரு விஷயத்தை நோக்கி போனாங்க அப்படின்னா அது நல்லதாக தான் இருக்குங்கிற அபிப்பிராயம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. அதனால தானே இவ்வளோ கம்பெனி 10% 20% தரேன். நம்மளால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இம்மீடியட்டாக உழுக மாட்டான். உட்காந்து ஒரு 6 வருஷம், ஒரு 6 மாதம் 7 மாதம் அவன் கரெக்டாக ரிட்டர்ன் தரானான்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் போய் ஃபாலோ ஆகிறான். அது அவனுக்கும் தெரியும். 4 வருஷம் சார், 4 வருஷம் 5 வருஷத்தை கம்பெனி ரன் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் ஸ்கேமிங் நடக்குது. 4-5 வருஷம் ப்ராப்பராக ரன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 4-5 வருஷம் ப்ராப்பராக ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்ப்ரெட் ஆகுது. இவன் கரெக்டாக தரான், இவன் கரெக்டாக தரான், இவன் கரெக்டாக தரான், இவன் கரெக்டாக தரான், இவன் கரெக்டாக தரான். ஒரு 4 தடவை கரெக்டாக தரேன்னு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 2 பேர் போட்டு அவன் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு போட ஆரம்பிச்சிடறான். இப்போ எனக்கு பேமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு 10% கமிஷன்றான். இவனே அதுக்கு ஏஜென்ட்டாக மாறிடுறான். இந்த மாதிரி ஸ்கேம்ஸோட எண்ணிக்கை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை சுற்றி நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்புறம் டெக்னாலஜிக்கல் ஸ்கேம் எல்லாம் நிறையா நடக்கும். அதெல்லாம் ரொம்பவுமே என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. 2 வகையான அனலைசிஸ் இருக்குது சார் ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் எல்லா துறையிலையுமே 2 வகையான அனலைசிஸ் இருக்குது. 2 ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு இடத்த பார்த்துட்டு, இப்போ இந்த இடம் வந்து ஒரு செம்மண் பூமி, இந்த இடம் வந்து ஒரு களிமண் பூமி, இந்த இடத்துல ஒரு 10 அடியில் தண்ணி வரும், இந்த இடத்துல வீடு கட்டலாம், விவசாயம் பண்ணலாம், தரிசு நிலம் அப்படின்னு அந்த இடத்த பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்னு பேர். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்தோடைய தன்மை பற்றி கவலைப்படாமல், அந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த இடத்துக்கு எத்தனை சைடில் ரோடு இருக்குது அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனலைசிஸ். இப்போ இந்த இடத்தோடைய விலையை இது 2ம் சேர்ந்து தான் தீர்மானிக்கும். அதோடைய ஃபண்டமெண்டல் அனலைஸும் அதோட டெக்னிக்கல் அனலைசிஸ் 2ம் சேர்ந்து தான் அந்த இடத்தோட விலையை தீர்மானிக்கும். இதே மாதிரி தான் எல்லா தொழிலும் நடக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அந்த கம்பெனியோட ஸ்டாக் எவ்வளோ நல்ல அந்த கம்பெனி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த கம்பெனி என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க, இல்லை எந்த மாதிரியான ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணி அது நல்ல கம்பெனி கெட்ட கம்பெனி ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா, நல்ல இடம் கெட்ட இடங்கிற மாதிரி. இது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். டெக்னிக்கல் அனலைசிஸ்ங்கிறது அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை என்ன விலைக்கு வாங்கலாம், என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். பேட்டர்ன்ஸ், கிராஃபிக்கல் மெத்தட்ஸ், இதுக்கு முன்னாடி அதோடைய ப்ரைஸு, இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸுகள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்துவோம். ஸோ இதெல்லாம் பண்ணித்தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா,
இந்த பல்லாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஃப்ஐஐஸு இல்லை டிஐஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட் ஆச்சும் ஒரு கிராஃப் சொல்லிருச்சுன்னு 10,000 கோடி உள்ளே போகிறதில்ல. ஒரு சார்ட் சொல்லிச்சுன்னு எல்ஐசி கொண்டு வந்து 20,000 கோடி ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வாங்குறது இல்லை. ஆனால் நம்மளால் அதை வாங்குவான். அப்போ இந்த அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். நம்ம நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் வச்சு பண்ணணும். இதை சுற்றி ஒரு பெரிய ஸ்கேம் உருவாகாமல் சிக்னல் செல்லிங் சாஃப்ட்வேர்மா. நீங்கள் எங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுங்கிறத அதுவே அனலைஸ் பண்ணி சொல்லிடும். ஸ்டாக்கு 40,000 50,000 அந்த சாஃப்ட்வேர் அத்தனை விலைக்கு விற்கிது சார் மார்க்கெட்டில். எத்தனை விலைக்கு ஒன்றும் அல்ல குப்பை. அப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா இந்தியாவில் எல்லாரும் வாங்கி உட்காந்து கொடி சொன்னாங்க அடுத்த வாரத்திலே. உண்மையாலுமே எந்த ஒரு அது 100% அக்யூரசி. அது 100% முழுசாக சொல்ல மாட்டான். 99.9% அக்யூரசி வித்துக்கிட்டு இருக்கா. மக்கள் அதை வாங்குறாங்க, இன்னும் வாங்குறாங்க. பட் என்னன்னா ஓவராலாகவே ஒரு அனலைசிங் மெத்தட்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3,000 to 4,000 காம்பினேஷன் தான் பாசிபிள். அதெல்லாமே ஓப்பன் சோர்ஸ், எல்லாமே நெட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. அவன் ஃப்ரீயாக நெட்டில் கிடைக்கிறது எடுத்து இது சூப்பராக இருக்கு கொடுத்தா 50,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 50 சாஃப்ட்வேர்ஸ் விற்கிறாங்க. இவனுக்கு என்னென்னா நம்மளா பண்ணி லாஸ் ஆகிறோம். இது ஏஐ. இப்போ ஏஐ வேறு புது ட்ரெண்டு. அடிப்படை ஒரு விஷயத்த ஒன்று யோசிக்கிறது இல்லை இவங்க. அதாவது இன்றைக்கி ஏஐ எவ்வளோ பெரிய எவல்யூஷன் வேணாலும் ஆகிட்டு இருக்கட்டும். மார்க்கெட்டோட அடிப்படை, ஒரு வியாபாரத்தோட அடிப்படை என்ன? 2 பேர் சேர்ந்தா தான் ஒரு வியாபாரம் நடக்கும். ஒரு பையர் ஒரு செல்லர், இவங்க 2 பேர் சேரும்பொழுது தான் ஒரு வியாபாரம் நடக்குது. அப்போ நான் வாங்குறேன், நீங்கள் விற்கிறேன். எண்ட் ஆஃப் தி டே யாரோ ஒருத்தர் தான் லாபத்தோடு வெளியே போக முடியும். இதுதான் அடிப்படை கோட்பாடு. எல்லா தொழிலும் ஒரு இடமே இருக்குது. இடத்த நான் 10 லட்சத்துக்கு வாங்கிட்டேன், நீங்கள் 10 லட்சத்துக்கு இடத்த விற்றுட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த இடத்தோட விலை 15 லட்சம் போச்சுன்னா வாங்கின எனக்கு லாபம், விற்று அவனுக்கு நஷ்டம் தான். அது நஷ்டம் தான். இடம் 5 வருஷம் கழிச்சு 10 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கினா 5 லட்ச ரூபாய்க்கு போயிருச்சுன்னா வாங்கின எனக்கு நஷ்டம், அன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு போனேன் அவனுக்கு லாபம். அதுதான் கணக்கு. ஒரு வியாபாரத்தில் 2 பேர் இன்வால்வ் ஆவாங்க. எண்ட் ஆஃப் தி டே ஒருத்தர் மட்டும்தான் லாபத்தில் வெளியே வர முடியும். அப்போ ஒரு ஏஐஏ ப்ராக்டிக்கலாக ஒரு லாஜிக்காக ஒரு ஏஐஏ வந்து இந்த ஸ்டாக் இந்த விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் தான் விற்பா? எப்படி வியாபாரம் நடக்கும்? பேசிக் கொஸ்டின். ஆமாம், யார் விற்பா? யார்? அப்போ ஒரு ஏஐ எப்படி அட்லீஸ்ட் பாதி பேர் ஒரு ஏஐக்கு எகென்ஸ்டாக சேல் பண்ணால் தான் அங்கே வர்த்தகமே நடக்குங்கிற பொழுது, பாதி பேர் ஏஐக்கு எகென்ஸ்டாக செயல்பட்டு தான் வர்த்தகமே நடக்குங்கிற பொழுது ஏஐயால் எப்படி ஒரு 100% ரிசல்ட்டை கொடுக்க முடியும் இங்கே? அப்போ இந்த இடத்துல ஏஐ எங்கே வருது? ஆர் ஒரு ட்ரேடில் இருக்கிறவங்க ஏஐயோட யூஸை நான் எப்படி பயன்படுத்தி கன்சியூம் அந்த சேவ் பண்ணலாம். இது எங்க சேவ் பண்ணி கொடுக்கும்? அனலைஸ் பண்றதுக்கு, இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அண்ட் அனலைஸ் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும்னா நான் அந்த கம்பெனியோடைய 3 வருஷத்துடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து வச்சு நான் இவ்வளோ பெரிய நோட்டை வச்சு எழுதி அனலைஸ் பண்ணுவேன். சரி, ஓகே. அப்புறம் 4 டெக்னிக்கல் சார்ட்ஸ் போட்டு அனலைஸ் பண்ணுவேன். இதெல்லாமே பண்ணுவேன். ஓகே, இதுக்கு எனக்கு நிறைய டைம் பிடிக்கும். ப்ராக்டிக்கலாக இது வந்து நிறைய டைம் இது கன்சியூம் பண்ணும். இன்றைக்கி அந்த வேலையை ஏஐ சுலபமாக்கிடுது. ஓகே, நான் ஒரு 3 வருஷத்துடைய பேலன்ஸ் ஷீட்டை அப்லோட் பண்ணி ஒரு சார்ட் ஜிபிடி கிட்ட இதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கா, கம்மியாக இருக்கா, இல்லை இதோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, அவனோட லோன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஒரு பேங்கிங் ரிசல்ட் அப்லோட் பண்ணோன்னா அவனோட என்பி இன்க்ரீஸ் பண்ண, இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, குறைஞ்ச 1 வாரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, அந்த 1 வார டைம் இந்த ஏஐ 5 நிமிஷமாக மாற்றிடுது. அதுக்கு நீங்கள் ஏஐ பயன்படுத்து ரைட். நம்மளால் அதெல்லாம் கேட்குறது இல்லை. நேராக ஏஐ இந்த ஸ்டாக்கை என்ன விலைக்கு வாங்கினா நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். சார், அம்பானிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ரிலையன்ஸ் ஸ்டாக் ஏறுன்னு கேட்டால் அவருக்கே தெரியாது. கண்டிப்பாக அவருக்கே தெரியாது. இவன் ஏஐடி கேட்பான். ஓகே, அனலைசிஸ்க்கெல்லாம் எவ்வளோ பயன்படுத்துறதே இல்லை ஏஐ. டைரக்ட் கொஸ்டின் தான். காசு வருமா வராதா, நான் அண்ணாமலையா மாறுவேனா மாற மாட்டேனா, அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. அது கரெக்டாக பயன்படுத்தணும். சார், உங்களோட கிளாஸ் மாடியூல்ஸ் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் எப்படி சார் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்ககிட்ட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? நீங்கள் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் சார் போவேன். சரி சார். நம்மக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கல்ல சார், நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது சார், எனக்கு நீங்கள் இந்த கான்செப்டை மட்டும் சொல்லி தந்தீங்கன்னா போதும் அப்படிம்பாங்க. வா, ஸ்க்ராட்ச்லேருந்து வா, உட்காரு, ஸ்டாக்குக்கு ஃபெல்லிங் சொல்லு, அப்படிங்கிறதுலேருந்து தான் என்னுடைய கிளாஸஸ் ஆரம்பிப்பேன். ஏன்னா பிரச்சனை என்னென்னா, நம்மளும் அனுபவப்பட்டிருக்கோம். நான் ஒவ்வொரு தடவையும் நான் தோக்கும் பொழுதும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி தோற்றது தான் அதிகம். நீங்கள் அப்போது என்னுடைய கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ
ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ நாள் அவங்க மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, என்னுடைய கிளாஸஸ் ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து போகும். முதல்ல ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்ன இருக்குது. ஓகே, நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா வெறும் ஸ்டாக்ஸ் இருக்கும், ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இருக்கும், அதை போய் வாங்கிக்கலாம். கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்கிறவன் என்ன நினைப்பானா, ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இந்த கால் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி டெரிவேட்டிவ் மார்க்கெட் இருக்கும், வாங்கிக்கலாம், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் அதையும் தாண்டி சார், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதான் இங்கே இருக்கிற டோல்கேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, இப்போது பாரத் ஹைவே இருக்குன்னா, பாரத் ஹைவே ஒரு 5000 கிலோமீட்டர் ரோடு போடுறாங்க. அவன் ரோடு போட்டு டோல்ஸ் போட்டு கலெக்ஷன்ஸ் வாங்கி எடுக்கிறாங்க. 1000 கிலோமீட்டர் ரோடு போகிறக்கு அவன் லோன் போக முடியாது சார், அவன்கிட்ட லோன் போக முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னா, செபி அப்ரோச் பண்ணுவான். செபி என்ன பண்ணுதுன்னா, அவனை ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணுது. இன்வைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணுது. அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டோடைய மெம்பர்ஷிப் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் சார். அதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டில் மெம்பர் ஆகிறீங்கன்னு அர்த்தம். அந்த ரோடு டோலோடைய வருமானம் எல்லாமே அந்த ட்ரஸ்டின் பேரில் தான் இருக்கும், நாட் டு எனி சிங்கிள் ஒன். அதில் வரக்கூடிய வருமானம் எல்லாத்துக்குமே பகிர்ந்து அளிக்கப்படும் சார். ரெவன்யூ ஷேரிங் சிஸ்டம். நீங்கள் நம்ம கடந்து போகிற ஒரு ஸ்டோலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு உதாரணம் தான். நீங்கள் பவர் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்குது சார். நீங்கள் இடம் சேஃப்டி அது இதுனால நம்ம பேசுகிறோம்ல, இங்கே சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே கிடையாது, கோல்டுலேருந்து எதுவுமே கிடையாது. ஓகே, பட் வந்து நீங்கள் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் 20 லட்சம் போட்டு 4 ஏக்கர் இடம் வாங்கணுங்கிறலாம் அவசியம் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்குது. அது என்னன்னா, உதாரணத்துக்கு நம்ம ப்ரூஃபீல்ட்ஸ் மால் இருக்குல்ல, ப்ரூஃபீல்ட்ஸ் மால் சிட்டி சென்டரில் ஒரு 10 ஏக்கரை வாங்கி இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டி, கமர்ஷியல் பில்டிங் கட்டி வாடகை ரெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு அவங்க லோன் போக முடியாது சார். இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சும் கட்ட முடியாது. அப்போ அவன் செபி அப்ரோச் பண்ணுறான், ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ட்ரஸ்ட்டோடைய ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்கிது. நீங்கள் அதை பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டில் மெம்பர் ஆகிறீங்கன்னு அர்த்தம். அதோட ரெவன்யூவில் உங்களுக்கு பங்கு இருக்குது, அந்த ட்ரஸ்டின் பேரில் தான் அந்த இடம் இருக்குது. அப்போ சிம்பிளாக நீங்கள் 100 ரூபா கொடுத்து ப்ரூக்ஃபீல்ட்ஸோட ரீட்டை வாங்குறீங்கன்னா, ப்ரூக்ஃபீல்ட்ஸில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்த வாங்குறீங்கன்னு அர்த்தம் சார். இடிஎஃப்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது. இவங்க ஒரு அந்த பேசிக்ஸ் முதல்ல அதை என்ன இருக்குங்கிறது தெரியணும். என்ன இருக்குன்னு தெரிஞ்சா தானே நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க. கரெக்ட். இங்கே அதுவே முக்கால்வாதிக்கு தெரியாது. காலு புட்டு ஸ்டாக் இதற்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் எடுக்கிறதுனா முதல்ல அவனை பேசிக்ஸ். நீ எத்தனை வருஷம் வேணாலும் மார்க்கெட்டில் இருந்துக்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நான் இப்படித்தான் எடுப்பேன், அதுக்கு உனக்கு ஓகேனாவா, நீ பேசிக்ஸ்லேருந்து அப்படியே மெதுவாக பில்ட் பண்ணி பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது, இது இப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, இது இப்படியெல்லாம் போகுது. மார்க்கெட்டு மைண்ட் செட்டுக்குள்ளே அடுத்தது போவோம். மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியுது இல்லை சார். உதாரணத்துக்கு ஒரு டாடா ஸ்டீல் வந்து இந்தியாவில் இருக்குது. இப்போ டாடா ஸ்டீல்ஸோடைய வியாபாரத்தை எது பாதிக்கும்? இப்போ டாடா ஸ்டீல்ஸோடைய வியாபாரத்தை எது பாதிக்கும்னா, அந்த கம்பெனியோட நிர்வாகம் பாதிக்கும், அந்த கம்பெனியோட கார்பரேட் கவர்னன்ஸ், அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸில் ஆரம்பித்து பாதிக்கும். இதெல்லாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், லாபம், இதெல்லாம் அந்த கம்பெனியோட வியாபாரத்தை பாதிக்கும். ஓகே, இது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அந்த கம்பெனி ஆக்சுவலாக இந்தியாவுக்குள்ள இருக்குது. அப்போ இந்தியாவோட பொருளாதார கொள்கையும் அந்த கம்பெனியோட வியாபாரத்தை பாதிக்கும். நாளைக்கு நான் சைனாக்கு நான் இம்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுன்னா யார் அடி வாங்குவா? டாடா ஸ்டீலோ டாடா மோட்டார்ஸோ அதுவும் சேர்ந்து அடி வாங்கும். அந்த கம்பெனி வியாபாரம் பண்ண முடியாது, வியாபாரம் பாதிக்கும். இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்போது முதல்ல அடுத்த கட்டத்தில் நம்ம எது ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸாக நடந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மார்க்கெட்டோட மைண்ட் செட். மார்க்கெட்டுக்கு 2 மைண்ட் செட் இருக்குது சார் ரியாலிட்டியில். உண்மையாலுமே மார்க்கெட் நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும்போது, மார்க்கெட் நல்ல மைண்ட் செட்னா இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் இன்டெரக்டாக. மார்க்கெட் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கும்பொழுது நெகட்டிவான நியூஸ்களை பெருசாக கண்டுக்காது. ஒரு பெரிய தொழிலதிபர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாலும் கூட மார்க்கெட் அதை கண்டுக்காது. மார்க்கெட் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கும்போது அது வாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்கும். மார்க்கெட் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கும்பொழுது அவருக்கு தலைவலி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறனாலும் கூட இறங்கும். அப்போ அந்த மார்க்கெட்டோட மைண்ட் செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோட மைண்ட் செட் எங்கேருந்து டிரைவ் ஆகுதுன்னா இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் டிரைவ் ஆகுது. முதல்ல அந்த ஏரியாக்களெல்லாம் நம்ம தரவு பண்ணணும். அப்போது பேசிக்ஸ் படிக்கிறோம், மார்க்கெட்டோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க. மார்க்கெட்டுக்குள்ளே போனால் 4000-5000 கம்பெனி இருக்குது சார். இவன் கேள்விப்பட்ட கம்பெனிலாம் நல்ல கம்பெனி நினச்சிக்கிறான். இந்த கம்பெனி பேர் நான் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஓகே நல்ல கம்பெனி. அப்படி இல்லை, டேட்டா பேசணும். நல்ல கம்பெனினா என்னங்கிறது டேட்டா பேசணும். அப்போ அதை அவனுக்கு பார்க்க தெரியணும். விளம்பரம் வர்றது அதிகமாக ஒரு ப்ராடக்டோட விளம்பரம் அதிகமாக வந்து அது நல்ல ப்ராடக்ட்னு ஆல்ரெடி அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது.
நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம், சார் ஒரு நாளைக்கு 40 தடவை அட்வர்டைஸ்மெண்ட் வருது சார், அது கம்பெனி பெரிய கம்பெனி, எப்படி அந்த முடிவுக்கு வர்றேன்? டேட்டாக்கள் பேசணும். முதல்ல ஒரு நல்ல கம்பெனியை அவனுக்கு செலக்ட் பண்ண தெரியும். அப்போ அதை நோக்கி ஃபர்ஸ்ட் அவனை அமுத்தணும். அப்புறம் அதை நோக்கி அமுச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனினாலே நான் எந்த வேலையில் வேணாலும் போய் வாங்கிடலாம். என்ன இது அமிர்தம்ங்கிறதுக்காக நான் 40 கோடி கொடுக்க முடியுமா, 50 கோடி கொடுக்க முடியுமா? அது கொடுக்க முடியாது. அப்போது அந்த கம்பெனி வாங்குறதுக்கான சரியான விலை என்னங்கிறது அவனுக்கு புரியணும். அதுக்கு முன்னாடி அந்த விலையிலேருந்து அது ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும். சார் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 3 ட்ரெண்டு தான் சார். ஒரு பொருளோட விலை ஒன்று ஏறும், இல்லை இறங்கும், இல்லை அதே வேலையில் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் எல்லா ப்ராடக்ட்டுமே அதான் ட்ரெண்டு. முதல் அதை தெரிஞ்சுக்க, எந்தெந்த சூழ்நிலையை ஏற்றுது இறக்குது, அப்புறம் அதை ட்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த விலைகளை சூஸ் பண்ணுறது. இந்த விலையை சூஸ் பண்ணுறதுக்கு இல்லையா, இங்கே தான் பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் நடக்குது. இந்த விலையை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு பேசுவோம். இந்த விலையில் வாங்கலாம், இந்த விலையில் விற்கலாம் அப்படிங்கிறது. டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்குமே நிறையா ஓல்டு மெத்தட்ஸ் இருக்குல்ல சார். அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் ஒரு மெத்தட் சார். ஆதி காலத்துலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அதை துவைக்காதவனே ஒருத்தரும் இல்லை. ஆதி காலத்துலேருந்து அந்த மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுது, 2000 வரைக்கும் அந்த மெத்தடில் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். 2000க்கு அப்புறம் அது ஒர்க் ஆகிறது இல்லை, பெருசாக ஒர்க் ஆகிறது இல்லை. இன்றைக்கி அந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும்னா யூடியூப்பில் வீடியோ போட்டு வேணால் பண்ணலாமே, அதான் நிறைய பேர் பண்ணலாமே தவிர ரியல் டைம் ஏன் ஒர்க் ஆகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது சொசைட்டியில். 2000க்கு முன்னாடி இந்தியாவில் நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது சார். 2000க்கு முன்னாடி இந்தியாவில் நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும்னா செக்கு போட்டு தான் மாற்றணும். நெட் பேங்கிங் யூபிஐ எதுவுமே கிடையாது. நீங்கள் செக்கு எழுதி உங்களோட புரோக்கரேட்டர் கொண்டு போய் கொடுப்பீங்க, அவர் எடுத்துகிட்டு போய் அந்த செக்கை பணமாக மாற்றி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணணும். இதுதான் பாசிபிலிட்டி. அப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ் 3 நாள் ஆகும். ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவுக்குள்ள பணம் கொண்டு வரோன்னா அவர் செக்கெல்லாம் கிளியர் ஆகிடும், 7 நாள் ஆகி போயிடும். இந்த ப்ராசஸில் ஒரு மார்க்கெட்டில் இடையில ஒரு பெரிய நியூஸ் வருது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா யாராலையும் பெரிய பணத்தை உடனே புஷ் பண்ண முடியாது அந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸே கிடையாது. செக் போட்டு தான் நம்ம பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபண்ட் ஃப்ளோ பெரிய அளவில் மாறுபடாது. அந்த மாதிரியான மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு வகையான அனாலிசிஸ் வச்சு நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதை கொண்டு வந்து 20 வருஷம் கழிச்சு அன்னைக்கு அது ஜெயிச்சுது. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறோம், நீங்கள் எப்படி பணக்காரரா? நீங்கள் நான் 1990 டிவி டெக் கடை வச்சுருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு டெக் எஸ்டிமேட்டுமே 25 ரூபாய்க்கு வாடகை கொடுவேன். அதில் எனக்கு பெரிய வருமான பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை நம்பி போய் நீங்கள் இன்றைக்கி டெக் கடை போட்டிங்கன்னு என்ன இருக்காது? இன்றைக்கி விசிடியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஓடிடியில் படம் பார்க்குறதுக்கு வந்தோம், ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது இந்த அடாப்ஷன் இருக்குல்ல, இந்த அடாப்ஷன் இங்கே நடக்கிறதே இல்லை. அதான் இங்கே பெரிய பிரச்சனை சார். 2010 2010 வரைக்கும் சில வகையான டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. 2010க்கு அப்புறம் அது சடனாக மாறுது. என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஜியோ 2010 கம்யூனிகேஷன் ரேட்டுங்கிறது கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம். அதாவது ஒரு நியூஸ் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எண்ட் யூஸரை அடையிறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுது எண்ட் யூஸரை அடையிறதுக்கு. அப்போல்லாம் ஒரு ஜிபி டேட்டா 300 ரூபாயோ 400 ரூபாய் என்னமோ. ஒரு 10வது ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம பவுசிங் சென்டர் பார்த்தா என்ன தெரியும், அத்தனை பேர் பவுசிங் சென்டர் நின்றுட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அங்கெல்லாம் மார்க்கெட்டில் ரியாக்ஷன் டைம்லாம் கம்மி. நீங்கள் பொறுமையாக பல்லு வாக்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு உட்காந்து மார்க்கெட்டில் ஆர்டர் போடலாம். இந்த ஜியோ வந்ததுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன் ரேட்டு பயங்கரமாக ஃபால் ஆகுது. இன்னைக்கு கம்யூனிகேஷன் ரேட்டு 15 செகண்ட் 20 செகண்டுங்கிறான். இப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே என்னமோ நடந்துருது மார்க்கெட்டில். அப்போ நீங்கள் அன்னைக்கு இருந்த ஒரு தன்மையை கையாளுறது, அதை கொண்டு இன்னைக்கு புட் பண்ணுறது அப்படின்னு எப்படி எல்லா தொழிலுமே அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது சார். இங்கே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ மார்க்கெட்லேயும் நீங்கள் அப்கிரேட் ஆகணும். அப்போது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம எதை நோக்கி நகரணும்னா மார்க்கெட் எப்படி மாறினாலும் நம்ம எப்படி மாறணுங்க நோக்கி படிக்கணும். இங்கே எனக்கு நிறையா வருத்தம் எங்கே இருக்குதுன்னா, நான் அப்படியே சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்கிறது கான்செப்ட் எவனும் படிக்கிறது இல்லை, கால்குலேட்டர் யூஸ் பண்ண படிக்கிறான். இந்த ஒரு கிராஃப் எப்படி வருது எப்படி போகுது அதெல்லாம் எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். நம்ம சொல்லித்தர ரெடியாக இருந்தாலும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்ல, கிளாஸுக்கு வந்து உட்காந்துட்டு நம்ம ஆரம்பிப்போம். 1780களில் இந்த மாதிரி ஃபிபனாச்சின்னு ஒரு நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பரில் இப்படி அப்படின்னு ஆரம்பிப்போம். உடனே 10வது நிமிஷத்தில் சார் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு முடிச்சிடறான். இது எங்கே சார் இப்போ உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார்? என்ன சார் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? வாட்ஸ்அப் என்னோட நம்பர் கால் பண்ணாலும் சரி, இல்லை என்னோட வெப்சைட்ஸ் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது, இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி. சாரோட வெப்சைட் அண்ட் சாரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்
ஆர் ட்ரேடிங் முறையாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் சாருடைய வகுப்புகளில் சேரலாம். நான் 100% சார் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போது இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் சாரோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், கலந்துக்கோங்க, பயன்பெறுங்க. சார் ஃபைனலாக நாங்கள் எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் கேட்குறது, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாக் ட்ரேடிங் இது எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஒரு 3 லைஃப் அட்வைஸ் உங்களுடைய அனுபவ ரீதியாக ஒரு 3 லைஃப் அட்வைஸ் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தரணும்னு நினச்சா என்ன 3 அட்வைசஸ் நீங்கள் கொடுப்பீங்க சார்? முதல்ல நீங்கள் நினைக்கிறதா கரெக்டுன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமாம், அது உங்களோட பயங்கரமாக போய் சொல்லும். ஓகே ஓகே 4 பேர்த்திட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்கனாலுமே இந்த விஷயத்தை யாரும் தெளிவாக எடுக்க மாட்டா, நம்மளை விட நம்ம எடுக்கிறது கரெக்டாக அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றீங்க இல்லையா? அந்த முடிவு வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்க. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அது தப்பே இல்லை, டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, 2வது பேரண்ட்ஸ்கிட்ட ஈகோ பார்க்காதீங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்க தான் உங்களோட கார்டியன். பேரண்ட்ஸ்கிட்ட ஈகோ பார்க்காதீங்க. ஓகே, நீங்கள் ஊரில் எவன் காலில் விழுறதுக்கு பசங்க அப்பா அம்மா காலில் விழுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க படிக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது புரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். எப்போவுமே எப்போவுமே ஏதோ ஒன்று யோசிப்பாங்க. உங்கள் அளவுக்கு படிப்பு இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா, அது எதையும் யோசிக்காதீங்க. பட் தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ ஒன்று ஈகோ, பேரண்ட்ஸ்கிட்ட மட்டும் ஈகோ பார்த்துறாதீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த 3வது இந்த என்ன சொல்கிறது, மணி அல்டிமேட். ஓகே, இங்கே நிறையா டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, பணத்தை வச்சு என்ன பணம் 10 செய்யும், நான் 11 கூட செய்வேன், இந்த மாதிரி பஞ்சு டைலாக்கெல்லாம் பேச விட்டு போட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு உருப்படி ஏதாச்சும் ஒன்று. சார் நீங்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களோட ஐடியாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிளான் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்றில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா, ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு நீங்கள் ஃபிட் இல்லை உங்களுக்கு அது ஃபிட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூச்சப்படாமல் பேக் எடுவாங்க. சங்காஸ்ட் ஃபேலன்னு ஒரு கான்செப்ட். அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் ஆரம்பித்து 6 மாதம் 7 மாதத்துலேயே எனக்கு தெரிஞ்சிடும் இது லட்சத்தில் தான் போகுது, நம்மளால் இந்த தொழிலை பண்ண முடியும்னு தெரிஞ்சிடும். ஆனால் அதை விட்டுட்டா பொண்டாட்டி என்ன சொல்லுவா, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி என்ன சொல்லும், இவங்கெல்லாம் ஏதாச்சும் கேட்போம்னா தோத்துட்டான்னு சொல்லுமே. இந்த காரணத்துக்காகவே அந்த தோக்கிற தொழிலில் மேலும் மேலும் உழைப்பையும் பணத்தையும் போட்டு 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 அந்த 10 லட்ச ரூபாயில் முடிக்கக்கூடிய பிரச்சனையை 20 லட்சம், 1 கோடி, 4 கோடின்னு ஆக்கிடும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறத பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே முன்னாடியே நகர்ந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னா பேக்கில் வாங்க. முன்னாடி போய் பள்ளத்தில் விழுகிறத காட்டிலும் பேக்கில் 2 ஸ்டெப் வந்து கம்மல் போய் உட்காந்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயந்தான். அதில் முக்கியமாக பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட ஈகோ பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் என்ன தொழில் வேணாலும் போங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா வீம்புக்குன்னு அதை பண்ணிடாதீங்க. நீங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சொசைட்டியில் யாருக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும், அவ்வளோதான். எண்ட் ஆஃப் தி டே நிம்மதியாக இருந்தால் போதும். யாருக்கு ப்ரூவ் பண்ணி ஜெயிக்கணுங்கிறதுலாம் இல்லை. உங்களோட வாழ்க்கை ஒரு லைஃபு கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டாலே போதுமானது. தேவையானங்களில் பின்வாங்க, தப்பு இல்லை. சூப்பர் சார். அண்ட் நாகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா தம்பி வந்து இருக்காரு, எப்போவுமே வந்து அந்த வீடியோஸில் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணதில்லை எங்கள் பாட்காஸ்ட்டில். ரொம்ப சீரியஸாக வெளியே போயிடுவான் அவன் உட்காந்துருக்கான். என்னன்னா ஜோக்ஸ் அப்பார்ட் சார், பட் நீங்கள் சீரியஸாக ரொம்ப ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலே நிறைய லாஸஸ் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் 2008 இருந்தீங்கன்னா நிறைய பேர் அதை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக கூட இருக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்தது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அண்ட் உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஃப்யூச்சர் என்டேவர்ஸ்லையும் நீங்கள் இன்னும் வேறு லெவலில் போகணும், இன்னும் நீங்கள் பல புத்தகங்கள் எழுதணும், அதுலேயும் பல சாதனைகள் படைக்கணும்னு சொல்லி சேரன் அகாடமி சார்பாக நான் உங்களை வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையாலுமே உங்கள் கூட பேசுனது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாகராஜ் சார் எங்கள் பெரிய கடவுள் மாதிரி பக்கபலமாக இருக்காரு. கரெக்டான மென்டாரில் ஜாயின் கரெக்டாக முன்னே
இப்படிப்பட்ட மென்டார் தான் நாகராஜ். நாகராஜ் சார் மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் லேர்னிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூ கேன் டூ இட் ஒண்டர்ஸ். நாகராஜ் சாரை பார்த்தோம், அவர் கரெக்டாக கைட் பண்ணார். அப்போதான் புரிஞ்சுது கிரியேட் பண்ணுறதை கற்றுக்கிறத விட இங்கே நம்ம எமோஷன் கிரியேட் பண்ணக்கூடாது, கண்ட்ரோலாக இருக்கணுன்றது புரிஞ்சுது. சாரோட வீடியோஸ் ஒன்று பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் பார்த்த உடனே நல்ல கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. எத்தனை முறை கேட்டாலும் காம பதில் சொல்றாரு. நாகராஜ் சாரோட ரிவ்யூ பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு மாஸ்டரா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு எந்த கொஸ்டின்ஸ் எனி டைம் கேட்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர் கொடுக்குறாரு. வந்து சார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த கிளாஸ் டைமிங்லாம் பார்க்க மாட்டாரு, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக சொல்லுவார். ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸஸ் எல்லாமே. சாரோட எஃபர்ட் வந்து சொல்லவே முடியாது. அவர் இன்னும் வந்து நிறைய பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு இதே மாதிரி சொல்லித்தரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அவர் அடுத்தடுத்த லெவல்ஸ் போயிட்டே இருக்கணும்.